நாம் உயிர் வாழ முடிந்தது நல்லதே. நாம் எங்கே வந்துட்டோம்? ஓஹோ, இது ஒரு கான்டிக் கடை. சூப்பர். இந்த விருப்பமற்ற பாதுகாவலரிடமிருந்து ஒழியக்கூடிய இடம் கண்டிப்பாக இருக்கும். இது எனக்கு உடையாது. அங்கே என்ன இருக்கிறது? எனது இளஞ்சிவப்பு உடை தெரியும். வாவ், இது ஒரு பெரிய கிட்கட்டு. இதோ ஒரு அழகிய சுப்பபூபா. இது எனக்கு பொருந்தும். என் உடை உண்மையில் இளஞ்சிவப்பு நிறம். இதை கைவிடணும். சரி, நான் ஒத்துக்கொண்டு விடுவேன் என்று நினைக்கிறேன். சரியா மேட்? சரி. வாவ், நானும் நேரத்தில் எதையாவது கண்டுபிடிக்கணும். இதோ நீல நிற மான்டிஸ்டின். யாராவது உதவுங்கள், நான் விழப் போகிறேன். வாவ், தெரியல, எனக்கு என்ன வேண்டும் என்று தெரியல. எனக்கு நல்லா இருக்குது என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு நிச்சயமாக என் மீது வழக்கு பதிவு செய்தனர். பார்ப்போம். எல்லோரும் ஏற்கனவே. அம்மா, நான் எங்கே போவேன்? இல்லை, நான் கூட ஒரு நன்றான இடத்தை கண்டுபிடித்தேன். டாக்ஸின் வேஸ்ட் எனக்கே மிக பொருந்தும். இப்போது உள்ளே செல்லலாம். நான் உள்ளே இருப்பேன் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். ஓ, இப்பொழுது எல்லோரும் அமைதியாக இருங்கள். எங்க இல்ல அவங்க முடிச்சிட்டாங்க. சரி, நீங்க என்னோட ஒளிஞ்சு பிடிக்க விளையாடுறீங்க போல. நீங்க இங்க இருக்கிறதா தெரியுது. ஆனா எனக்கு இந்த ரொம்ப பசிக்குது. தொகுப்பில் உங்களை பார்க்கிறேன். எனக்கு கொஞ்சம் எடுக்கணும். மில்ட்ரியம் அண்ட் எம். அது சுவையாக இருந்தால் நான் அதை பற்றி எவ்வாறு அவங்க யோசிக்கிறேன்? போயிட்டாங்க. நான் திருடமனா? இது என்ன? கையன் M&M's எடுத்து செல்கிறதா? ஓ, முதல் முறையாக ஒரு திருடன் கண்டுபிடிக்கப்பட்டது. கொக்கி கொக்கி. வீட்டில் யார் வாழ்கிறார்? ஹலோ, திருடன். நான் உன்னை கண்டுபிடித்தேன். வெளியே வந்து என்னை பக்கத்தில் நின்று கொள். அப்படியே நான் உன்னை பார்க்க முடியும். ஓ, இப்போது உன் நண்பர்களையும் கண்டுபிடிப்பேன். ஒரு நிமிடம், இது என் கற்பனையா அல்லது இந்த ஹூபா பூபா பார் கூடுதலாக திறந்ததா? ஓ, இன்னொரு திருடன் இங்கே இருக்கிறான். உன்னையும் கண்டுபிடித்தேன். உன் நண்பருக்கு பக்கத்தில் நின்று கொள். இப்போது மேலே உன் மஞ்சள் நண்பரே மட்டும் இருக்கும். அடடா, சுவாரஸ்யமாக இருக்கிறது. அது எங்கு சென்றிருக்கும்? ஆகா, இந்த மஞ்சள் விஷ கழிவு பரல். ஆகா, உங்களையும் கண்டுபிடித்து விட்டேன். நாங்க கிட்டத்தட்ட தப்பியோமோ என்னமோ. இப்போது சிறந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, என்ன சுவாரஸ்யம். இது ஒரு பொம்மை கடை. எவ்வளவு சூப்பர். இதோ என்ன இருக்கிறது? ஓ, அருமை. அது மஞ்சள் லெக்கோ கார். சூப்பர். யாரும் என் மீது கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இங்கே போதுமான கூரை இல்லை. சரி, நீங்களால் எதனால் முடிஞ்சா உங்களை மறைச்சு கொள்ளுங்களேன். ஆனா ஒரு நிமிஷம், நான் ஒரு லெக்கோ கார்ல இருக்கேன். அப்படியே அருமை. இப்பதான் பல்கலைக்காரணியோட ஒன்று சிறுமிகளை மறைக்க முடியும். நானும் அதை செய்ய விரும்புறேன். அவனுக்கு ஒரு அருமையான இடம் இருக்குது. ஆனா அதை விட மோசமா நான் எங்கிருந்தும் கண்டுபிடிக்க முடியாது. நான் இங்கே மெய்யா பொருந்துவேன். ஆனா இல்ல, இது வேலை செய்யாது. நான் இதை பத்தி சிந்திக்கணும். இந்த பெட்டி எனக்கு பிடிக்கும். உள்ளே நீலம் நிறம் கொண்ட பொம்மைகள் மட்டுமே உள்ளன. நான் இங்கே மறைய மிகவும் விரும்புகிறேன். யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள். ஒருவரும் இங்கே இருக்கலாம் என்று. அந்த அம்மாவும் தன்னை மறைத்துக் கொள்வதற்கான இடத்தை கண்டுபிடித்து விட்டாள். நான் எங்கு மறைவது? எனது சைக்கிளாக நடிக்கலாமா? ஆம், அப்படிதான் நன்றாக இருக்கும். ஆனால் நான் மிகவும் தெளிவாக இருக்கிறேன். என்னை முழுமையாக மறைக்கும் இடம் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. ஓ, அதென்ன ஒரு அழகான டெடி பெயர். ஓ, சரி, நான் அதற்குள் செல்ல முடியும். அற்புதமான யோசனை. இப்போது அனைத்து அணுகல்களையும் அவிழ்த்து நான் அதன் உள்ளே ஏற முடியும். நான் காருக்கு அருகில் உட்கார்வேன். யாரும் உள்ளே யாரும் இருப்பதை நினைக்க மாட்டார்கள். நான் மறையல. அது என் தவறு அல்ல. ஓ, சைக்கிள். நான் இதை பற்றி என் வாழ்க்கையை முழுவதும் அதை செய்வேன். அச்சு, அது என்னை அவ்வளவு விரைவாக கண்டுபிடிக்கும் என்று நினைக்கவில்லை. யாரும் இதை பார்த்திருக்க கூடாது என நம்புகிறேன். மேலும் சந்தானமாக நீங்கள் என்ன? யார் செல்கிறார்? இந்த கரடி உயிரோடு இருக்கிறதா? யாராவது உதவுங்கள், அவன் இறந்துட்டான். ஓ மனிதா, நான் பாதுகாப்பாக உள்ளே என்று நினைக்கிறேன். எல்லாவற்றையும் பார்த்து மெழுகுவர்த்தி தேவை. நம்ம அண்டை வீட்டார்களா, என்னை காப்பாற்றுங்கள். இங்கே மான்ஸ்டர்கள் இருக்கிறாங்க. சுற்றி மான்ஸ்டர்கள் மட்டுமே இருக்கிறாங்க. யாராவது? நான் எங்க அம்மாவிட போக விரும்புறேன். அது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. சிகர் மிக பயப்படினான். ஆம், நீ பயங்கரவாதி. நீ இங்கே நீண்ட நேரம் இருக்க முடியாது. அதனால் பை பை. உனக்கு மேலும் கிடைக்கும். பாதுகாவலர் எங்களுக்கு பிறகு காணப்படவில்லை. ஆகவே அவர் இன்னும் தூரத்தில் உள்ளார். சீக்கிரம் ஒரு இடத்தை தேடலாம். ஓ,
இங்கு மஞ்சள் ஒரு ஜோடி உள்ளது. அதிலிருந்து எல்லாவற்றையும் வெளியில் எடுக்க வேண்டும். பிறகு நான் உள்ளே சென்று விடலாம். ஆம், அவர் என்னை கண்டுபிடிக்க மாட்டார் என்பதில் சந்தேகமில்லை. நான் எங்கு மறைய வேண்டும்? நம்மால் ஒரு குளிர்ந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, யாரும் இங்கே வர முடியாது. மச்சினிக்குள் நுழைவது போல அருமை. எனக்கு நினைக்கிறது என் நீல தொப்பி எனக்கு மேலும் மறைவாக இருக்க உதவும். எங்கே மறைவது என்று நான் யோசிக்கணும். இந்த இளஞ்சிவப்பு கம்பளம் என் பணி செய்யும் என நினைக்கிறேன். ஆனால் இவைகளில் ஓம்பு மணி ஓசைகள் நிச்சயமாக தொலைந்து விடும். அவை நீக்கப்பட வேண்டும். அவை மிக மிக கனமாக இங்கே இருக்கின்றன. நான் போகிறேன். நான் அவற்றை உருட்ட முடியும். இல்ல, வா பூபி, நீங்களே முடியும். நிச்சயமாக நான் இங்கே இருக்கிறேன். பசவ, நீ எப்படி இருக்கிறாய்? ஆமா, சற்று பஞ்சம். முஷ்டி யுத்தத்திற்கு ஜோடி ஒன்று இருக்கின்றது. குழந்தையாய் முஷ்டியுத்த வீரராக இரு. அதனுள் என்ன இருக்கின்றது? அது என்ன? யாரோ அழுகிறார்களா? அதனை நாம் அமைதியாய் திறக்க வேண்டும். இங்கே யாரோ மறைந்திருக்கிறார்களா? கண்டுபிடித்து அதற்கு கருப்பு கண விதைத்தாய். எப்போது எனக்கு தொடாதே. உன்னை நான் பயப்படுகிறேன். ஏன்? திருடுவது பயமா? இங்கேயே இரு. ஏன் இங்கே இருக்கும் ஜொலிப்புகள் என்ன? ஓஹோ, பச்சை காலணிகள். உனக்கு குளிர்னு இருக்கிறதா? அறிவேன் என்ன செய்ய வேண்டும். புரண்டு போ அட்டை. என்ன என்ன? இல்ல. ஓ, இது வாங்க. உன் நண்பரின் பக்கத்தில் அமர் திருடன். சரி சரி, நான் நினைக்கிறேன் அவளை நீளமா இருந்தாள். அவள் இந்த பந்துகளின் பெட்டியுள்ள இருக்க வேண்டும். ஐயோ, சரி, மன்னிக்கவும். என்ன கிடைச்சிருக்குது இங்கே? இப்போது இந்த பந்து எனக்கும் கிடைக்கும். வெளியே போங்கள். இங்கே இருங்கள். உங்களை கைத்தடுப்பி செய்ய வேண்டும். அருமை. இப்போது நீங்கள் எங்கும் போக முடியாது. யாரது கத்துவது? அவன் பார்த்து விடுவதற்கு முன் என்ன தப்பு? எங்கு செல்கிறா? நாம் எங்கு இருக்கிறோம்? பாதுகாவலரிடமிருந்து ஓடியதா? இது சினிமா. எனக்கு அவசரமாக ஒரு மறைவுக்கான இடம் தேவை. இது உங்களுக்கு சரியாக பொருந்தும். நான் திரைகளின் பின்னால் மறைந்து கொள்வேன். யாருக்கும் கூட தெரியாது. ஆனால் இல்லை, எனது கால்கள் தெரிகிறது. வேறு ஏதாவது தேட வேண்டியிருக்கும். ஓ, குப்பை தொட்டி. யாரும் என்னை அதில் தேட மாட்டார்கள். இதன் துர்நாற்றம். இந்த குப்பையை சுத்தம் செய்துவிட்டு உள்ளே போக வேண்டும். அற்புதம். வாவ், உண்மையில் பிபிக்கு கலக்கலான இடமா? நான் சந்தையில் ஒருபோதும் பார்க்க மாட்டேன். நான் எங்கே மறைவது? சூப்பர். பானங்களுடன் கூடிய ஃப்ரிட்ஜ். சிறியது. உள்ளே செல்ல வேண்டியதுதான் மீதம் இருக்கிறது. யாரும் என்னை கண்டு கொள்ளாமல் இருக்க நான் என்னை குளிர்பானத்தால் மூடிக்கொள்ள வேண்டும். கீழிருந்து மேல் வரை யாரும் என்னை கண்டுபிடிக்க முடியாது. பிரகாசமான யோசனை. இது ஒரு குளிர்ச்சியான இடம். ஜேன், நான் மறைந்து கொள்ளலாமா? ஆனால் நாங்கள் எனது பிரியமான பாப்பு இருக்கிறதா? நன்றாக. எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் சாப்பிடலாம். அது காண்டர் பின்னால் இருக்கிறது. இன்னொரு பெரிய கேன். சூப்பர். கேன் கீழ் நான் மறைந்து கொள்ளலாமா? இல்ல, வேலை ஆகாது. ஆனால் நான் ஒரு பெரிய பாப்கார்ன் குவியல் பின்னால் மறைவதற்கு முடியும். சரி, உள்ள செல்வோம். நுழைவோம். அடிச்சு விட்டு பாப்கார்னோட ஏறிய விடு. நான் முடிஞ்சிட்டேன். நன்னு, அவங்க கண்டிப்பா இங்கே ஓடி இருக்கிறாங்க. ஆனா அவங்க எங்கு மறைஞ்சிருக்க முடியும்? கவனத்தை பிறகு விடுவோம். எனக்கு ஒரு பாக்கெட் பாப்கார்ன் இருக்கு. சாப்பிட்டு வைக்கணும். ஆஹா, எவ்வளவு சுவையானது. புன்னகை வர செய்ய ஒரு அருமையான படம் தான் தெரியல. சிடு சிடு, எனது பாப்கார்ன்ல யாரோ மறைஞ்சிருக்காங்க. நீ திருடன். தூக்கியன் உன்னை. அவரை மூக்கால் பிடிச்சேன். இங்க என்ன இருக்கு? நமக்கு ஒரு பேப்சி இருக்கு. ஆஹா, இப்போது ஒரு ஜாடி குடிக்கலாம். இல்லையெனில் மேல் பகுதிக்கு பிறகு நான் முற்றிலும் தாகமாக இருக்கிறேன். சுவையாக இருக்கிறது. இங்கே யார்தான்? இன்னும் ஒரு திருடன். இது நல்ல இடம். ஆனால் நான் உன்னை கண்டுபிடித்தேன். என்ன, நீங்கள் என்னை பெப்சியுடன் சவாரி செய்ய விரும்புகிறீர்களா? முடியாது. உங்கள் நண்பருக்கு அருகில் அமர்ந்து நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள். ஆறு. இப்ப நான் வழியை கண்டுபிடிக்கணும். கலகம். பெப்சி நிஜமாவே மடிஞ்சிட்டுதா? சரி, அதை குப்பை தொட்டிக்கு தள்ளிடலாம். என்ன, குப்பை பெட்டி உயிரோடு இருக்குடா? ஓ, மூன்றாவது ஒன்று. உன்னையும் கைது செய்ய வேண்டும். அது மூன்றாவது திருடன். நல்லது, எல்லாவற்றையும் கண்டுபிடித்தேன். நண்பர்கள், ஓடலாம். என்ன? இல்லை, எங்கே சென்றீர்கள்? இந்த முறை தப்பிக்க கஷ்டமாக இருந்தது. நாம ஜலிகாக ஒரு இடத்தை விரைவோடே தேட வேண்டும். நாங்கள் எங்கு வந்திருக்கிறோம்?
அருங்காட்சியகத்திற்கா? அருமை. இங்கே எனக்கு மறையும் பல ஓவியங்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த பிங்க் தவளைகளை பார்த்தீர்களா? அவை கண்டிப்பாக எனக்கு மறைய உதவுவதை செய்வது. இப்போது ஓவியத்தின் பின்னால் நின்று எல்லாவற்றையும் பார்க்க தீரியை இங்கே செய்யவும். ஓவிய காட்சியகத்தில் அதை தேடிடுங்க. இது மம்மியின் சர்கோபேகஸ். சூப்பர். நான் இதுக்குள்ள நிச்சயமா செல்ல முடியும். யாரும் என்ன இங்க தேட மாட்டாங்க. இது ஒரு எலும்பு கூடுதானா? இது நல்லது. உங்களுக்கு இடையூறு செய்ததற்கு மன்னிக்கவும். எனக்கு இங்கு வசதியாக இல்லை. நாம் உடனடியாக ஒளியும் தேட வேண்டும். ஆனால் இங்கே ஓ அது சரி. ஆர்கனைசேஷனின் கீழ் கொண்டு வீழ்ச்சி இடித்து இன்னைக்கு சீரா வர முடியலை. தோழி, வேற ஏதாவது நல்ல இடம் இருக்குதா? ஆஹா இல்லை, சிற்றுண்டிகள் யாரோ உள்ளே உயிருடன் இருக்கிறார். நான் அவரை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, மற்றும் கவசம். ஆமாம், நான் ஒரு வீரனாக இருக்க போகிறேன். யார் இங்க மறைந்தார்கள்? அப்படியா? அது கொடுத்த அருமையான நிகழ்வு. மற்றும் சரி, அது ஒரு நான் நீட்டியோ சாதுரிய வீரன் என்று நினைத்துக் கொள்வோம். நான் நீதி பங்கிற்காக போராடுகிறேன். நான் ஒருவரை பார்த்தேன். அது என் கற்பனையா அல்லது கண்காட்சியே அசைதா? ஹல்லோ, வெட்கமற்ற கண்கள், குழந்தை, நீ கிளம்பி என்னுடன் நின்று கொள்ளு. நீ தப்பி போவதில்லை. ஓ, முடியாதே, நான் விழுந்து விட்டேன். ஐயோ, இது மென்மையான தரையிறக்கம் அல்ல. நீங்களும் கண்காட்சிகளை அழிக்கிறீர்களா? இங்கு வந்துடு, ஓடிடாதே. அப்படியா? மற்ற 2 பேர் எங்கே? வாவ், இந்த ஓவியம் ரொம்பவும் நவீனமாகவும் பிற்பகுதியாகவும் தோன்றுகிறது. ஆனால் ஒரு நிமிடம், இது உண்மையில உயிரோடு இருக்கிறதா? ஆஹா, தவளையின் கண்கள் மின்னுகிறதே. நீங்களை பார். இங்கே யார் இருக்கிறார்? திருடன். அப்புறம் ஆமாம், நான் நினைத்ததே தவறில்லை. நீண்டு கொண்டு அடுக்குகளையும் திருட வேண்டுமானா? நின்னு, உங்க நண்பரை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். வா, நிற்க. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? உங்க நண்பரிடம் போய் எழுந்திருங்க. சரி, நான் எங்கே கண்டறியலாம்? நானும் இன்னும் சர்க்கஸில் சரியாக சோதிக்கவில்லை. உண்மையான மம்மி, எனக்கு சரி செய்ய வேண்டாம். என் மார்பில் ஏதோ இருக்கிறது. பெல் மிகவும் நகைப்புக்குரியவள். பெண்களே, நாம் ஓட வேண்டும். என்ன செய்கிறாய்? என்னை அறிகிறாயா? நான் தான் டான். இப்போது என்னை அறிந்து கொள்கிறாயா? வாருங்கள், பீறிக்கொண்டு ஓடுங்கள் மீண்டும். ஆனால் எங்கே? அங்கே இல்லாமல் மறுபக்கத்துக்கு. நண்பர்களே, ஓடி திரிவதற்கே நான் மிகுந்த சோர்வாக இருக்கிறேன். இங்கு பதுங்குவதற்கான இடம் தேவைதானா? ஆஹா, இது ஒரு இளநீல மேசை போர்வை. இது எனக்கு சரியாக தோன்றுகிறது. நான் மேசைக்கு கீழே மறைவேன். அது எனக்காக அங்கே உள்ளது. அதற்கு பின்னால் மறைவோம். நான் எங்கு செல்லலாம்? இல்லை, நான் போக. வா, இது ஒரு பீட்சா. ருசியானது. எனக்கு ஒரு துண்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல, மறைவதற்கான இடத்தை கண்டுபிடிக்கவும். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் உன்னை கண்டுபிடிப்பேன். நீங்க எல்லகம் இங்கே தான் இருக்கீங்க. ஏன் இது கிளாஷ் லைன் ஐடல்? சரி, நான் அதை திறந்து அதன் உள்ளே என்னவிருக்கிறது என்று பார்க்கிறேன். இது உணவு. வழக்கலே, நான் அவனை குத்தி களைத்து விட்டேன். அவரை அப்படியே விட முடியாது. அம்மா, இது உதவுகிறது. நேரா பண்ணேன். ஏன் இருக்கின்றாய்? ஃபீஸ்ட், நான் உன்னை கண்டுபிடித்தேன். இப்போது எனது எல்லாவற்றையும் உனக்கு தருவேன். திருடியதற்காக உனக்கு சிறை தண்டனை ஏற்பட்டது. குளிரல் வேண்டாம், தயவு செய்து. நம்மால் ஓட வேண்டும். இந்த யோசனையை நினைத்து எல்லா பின்னூட்டங்களையும் மறந்து விட்டேன். இந்த பீட்சா எப்படி ருசிகரமாக இருக்கிறது பாருங்கள். உண்மையிலேயே இதை பாட்டுக்கு கொடுக்கிறீர்களா? நான் மகிழ்ச்சியாக சாப்பிடுவேன். உங்களுக்கு பின்னால் ஓட எனக்கு மிகவும் பசிக்கிறது. ஓ, நன்றி. உங்களை சமாதானத்தின் அடையாளமாக கொஞ்சம் கொள்ளலாமா? முடிந்தது, மிகச் சிறந்ததே. நன்றாக. 3, 2, 1 திறக்க. ஒரு கோக்க கோலா கன. ஓ, இது எனது விரும்பிய பானம். முதலில் இதை பிடிக்க வேண்டும். மேலும் மிளிரும் மற்றும் ஓ, எவ்வளவு விசித்திரம். அது சாக்லேட்டா? சுவையாக இருக்கிறது. ஹூரே, இது ஒரு கோலா கேன் மாதிரியான கேக் மற்றும் இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நம்பிக்கை தகமானது. இது உண்மையான ஜார் போல் தான் தெரிகிறது. வாவ், நன்றாக உள்ளது. சரி, இப்போது எனது முறை. எனது பல். அது விழுந்து விட்டதா? இப்போது எனக்கு ஓர் கிழமை உள்ளது. பாவம் பிரிட்னி, இது உண்மையில் கெடுக்கும். அப்போ நான் எடுத்து விடுகிறேன். ஆஹா, என்னுடைய மிகவும் பிடித்தது.
இப்போது கேக் சாப்பிட்டு அதற்கு பின்னர் சிவப்பு குலுக்கி குடிக்கலாம். கைகளில் கல், காகிதம், கத்தரி. நான் வென்றேன். முதலில் அதை திறப்பது நான் தான். அவை புதிய கேமரா, எவ்வளவு அற்புதம்! இப்போது நான் புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். சரி அண்ணி, என்னை சமூக ஊடகங்களில் ஒரு அவதாரம் தேவை. புன்னகை செய் பிரிட்னி. ஒரு பறவை பறந்து வரப்போகிறது. ஓ, நிறுத்து அதை. உன் முறை. சரி. வாய் ஓ கடவுளே, கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. இதுபோல் இதுவரை கண்டதில்லை. ஒரு புகைப்படம் எடுக்க முயற்சிப்பேன். ஓ, எத்தனை பிரகாசமான ஒளிப்புலி! என்ன நடந்தது? கேமராவிற்கு ஏதோ சம்பவம். இது சாக்லேட் மாதிரி வண்டுகிறது. இப்போது இது சாப்பிடக்கூடியதாக உள்ளது. மேலும் நான் ஒரு கத்தி எடுத்து ஒரு துண்டு வெட்டப் போகிறேன். பாருங்கள், பாரு, அது ஒரு வண்ணமயமான கேக். எவ்வளவு அழகு! அது பல நிறங்களில் பிஸ்கட். உள்ளே வாழைப்பழ கிரீம். எனக்கு மாறி ஒன்றும் வேண்டும். ஓ பிரிட்னி, நமக்கு இந்த கத்தி இனி தேவையில்லை, இல்லையா? நான் செய்துட்டேன். இது எங்கும் இருக்கிறதா? ஐ, பார்த்ததில்லை. ரொம்ப சுவையானதா? எனக்கு இன்னும் வேண்டும். என்னுடைய கேமரா எங்கே? பிரிட்னி, அதை திரும்ப கொடு. இல்ல, நான் சிரிக்கவில்லை சகோதரி. இல்லை என்றால் உனக்கு நலம் வரும். என்னை தொட வேண்டாம். வாவ், என்ன நடக்கிறது? பிரிட்னி, உன் கை சாப்பிடுவதாக தெரிகிறது. ஆமாம், நான் தவறாக நினைக்கவில்லை. பிரிட்னி, முயற்சி செய்ய விருப்பமா? சரி. வாவ், இது உண்மையிலேயே ருசியானதாக இருக்கிறது. எனக்கும் மிகவும் பிடிக்கிறது. இருக்கிறது என்ன? திறக்கலாமா? அது மைக் போனா? சூப்பர். நான் எப்போதும் பாடகராக ஆகலாம் என கனவு கண்டதுண்டு. யானை, கொஞ்சம் கவனமாக இருக்கவும். இருக்கிறது. உயரமான குரல். அவள் நிறுத்தி இருக்கிறாளா? நான் உன்னை நேசிக்கிறேன். என்ன நடக்குது? எனக்கு பொருட்கள் வேண்டும். அதை சாப்பிடு. ஆண் வாயில் என்றென்றும் கன்று ஒல்லி. அது என்ன? என் கை வண்ணத்தால் அவளை மௌனமாக்க முடியும். அதை திறக்கிறேனா? சரி, உனக்கு தொழினே மற்றும் உனக்கு தொழினே. டாய்லெட் பேப்பர். அது சாப்பிடக்கூடியதாக இருந்தால் எப்படி? ஒரு துண்டு விழுங்கி பார்க்கிறேன். ஆஹா, இது நிஜமான காகிதம். வித்தியாசமானது. ஆனால் என்னுடைய காகிதமும் சாப்பிடக்கூடியதாக தெரியவில்லை. நம்மால் என்ன செய்ய முடியும்? எனக்கு தெரியவில்லை சகோதரி. உனக்குத்தான் சாப்பிடக்கூடியது கிடைத்தது. நான் வேறொரு முடிவாக வந்துவிட்டேன். நாம் அவளை கட்டி போட்டு கேக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுதெல்லாம் நன்றாக இருக்கிறது. நீங்க இப்போ தப்பிக்க முடியாது. மூச்சு விடாமல் சாப்பிட முடிகிறது. இதை துண்டாக்கி வெகுவாக வெட்டி விடுகிறேன். எவ்வளவு அழகான கேக்! அது வெண்ணிலா கிரீமா? மிகவும் நல்லது. ஏய், நடிகை என்னை ஏன் எழுப்பினாள்? பிரிட்னி வெளியேறும் போல இருந்தாள். நான் ஒரு யோசனையை கண்டுபிடித்தேன். அவளை விளையாடி உண்மையான உருள்கட்டை கடிக்க வைக்கிறேன். என்ன அருமையான யோசனை! மிகவும் வேடிக்கையான குரங்கு. அப்படியே வளருங்கள். நான் உன்னை பிறகு மோதுவேன். ஆனால் முதலில் என் கேக். இது என்ன? என் கேக் எங்கே? பிரிட்டனி, நீ என்ன கேலி செய்கிறாயா? திறந்தது. அது கூழ்மங்கையுடன் அழுகிய சீஸ் துண்டு. நான் அதை சாப்பிட மாட்டேன். பிரிட்னி, நீ செய்யணும். இது விதிகள். வித்தியாசமாக மணக்கிறது. ஒரு கசை சாப்பி பார்க்கிறேன். ஆஹா, அதற்கென்ன சுவை! இது அருமை. நான் கொடூரம் என்று சொன்னேன். உண்மையா? அப்போ நான் நல்லதொரு விஷயத்தை எதிர்பார்க்கிறேன். அதை சாப்பிட மாளுகிறேன். பாவம் பிரிட்னி, அவள் தன்னுடைய சீஸ் துண்டு இழைத்தவளாக இருக்கிறாள். முற்ற வரிசையாக அரை கொஞ்சம் விசித்திரமாக இருந்தாலும் நான் ஒரு துண்டை எடுக்கின்றேன். ஓ இல்லையே, இது உண்மையிலேயே மக்கிய சீஸ். பிரிட்னி, மீண்டும் ஏமாற்றியதுதான் இதுவா? இதோ உனக்கு. இந்த சீஸ் உங்களுக்கு பிடிக்கிறதா? சரிதான். அன்பே, எதுவும் இருக்கிறதா? ஏமி, பாரு. ஓ, அது ஒரு கற்றாழையா? வாவ்! ஆனால்
நான் உன் கூடியதையே எடுத்தேன் என உறுதியாக கருதுகிறேன். நீ என்ன செய்கிறாய்? ஓ, தவறவிட்டாயா? ஓ, வாவ். ஆம், அவன் பலமானவன். எனக்கு என்ன இருக்கிறது? என் ஆச்சரியமாக இருக்கிறது. நான் இதன் முள்ளுகளை முயற்சிக்கிறேன். இவை சுவையானவை. எல்லாமல் இவை சந்தை கொலையை போன்று உருவாக்கப்பட்டவை. இப்போது நீங்கள் சர்க்கரை தாவரத்தை தானாகவே சாப்பிடலாம். பிரிட்டனி, தயவு செய்து எனக்கு பகிர்ந்து கொடுப்பாயா? இல்லை, சரி, நான் ஏதாவது அமைத்து பார்க்கிறேன். எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. இப்போது எல்லா முள்களையும் வெட்டி இந்த முள்ளங்கி செடியை உண்கின்றேன். இது உத்தியோகபூர்வமாக செய்ய எளிதில் எடுக்கலாம். சரியானது. ஓ, பிரிட்னி, கவனமாக இரு. சாப்பிடுகிறியா? மன்னிக்கவும், ஆனால் படமாக தொடங்குவோம். சரி, இதை பரிசோதித்து பார்க்கலாம். அப்பா, என்ன அசிங்கம்! இனி சாப்பிட மாட்டேன். இது உனக்கே தகும். வா சகோதரி, இத போய் ஒன்ன செய்யலாம். ஓ, இது என்ன? ஒரு காசோல? ஒரு முட்டை போலா? நான் முட்டைகளை விரும்புவதில்லை. நீ முதல்ல போ, இதை சாப்பிடு. என்ன? நான் இல்லை. சரி, நான் செய்ய வேண்டியதுதான். இது ஒரு கேக். இது மிக விரும்பத்தக்கதும் உள்ளே மிக அழகாகவும் இருக்கிறது. நீ விரல்களை கொண்டு சாப்பிடுவாய். ஓ இல்லை, எனக்கு சமைக்காத முட்டைகள் பிடிக்கவில்லை. அன்னிகா, ஓ மன்னிச்சிடு செல்லம், நீ மிகவும் அழகாக இருக்கிறாயே. வீடியோ பிடித்திருந்ததா? அப்படி ஹே, அது மேட் ஹாட்டர். என்ன? ஓ, அந்த ஒரு சாக்லேட் நீரூற்று கொண்டு வந்திருக்கிறார். அது ஜோர்ஜோ இருந்தா குளோயும் மாலியும் அதை உன இப்போது இயக்கணும். மம் ஸ்ட்ராபெரிகர்ஸ் ஸ்பாட்ச்மான் வேஃபர் சாப்பிட ஃபோன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு உற்சாகமாக உள்ளனர். ஆமாம், ஆம். வாவ், குளோயின் பழம் ஒரு சாக்லேட் துண்டாக மாறிவிட்டது. ஓ, இன்றைக்கு இங்கே மந்திரம் முடிவில்லாமல் இருக்கிறது. இந்த பேரிக்காய் தொடக்கத்தால் மகிழ்ச்சி அடைந்துள்ளது. அவர்கள் உடனே குதிக்கிறார்கள் அல்லது ஊற்றுகிறார்கள் என்று நான் சொல்ல வேண்டும். அவர்கள் புரோக்கோலியுடன் அதே போல் செய்வார்களா? ஆம். அவர்களின் உற்சாகம் குறையவில்லை, ஆனால் அது விரைவில் குறையக்கூடும். சரி, எப்படி இருக்கிறது? ஓ இல்லை. ஓ, குளோய்க்கு வந்தாத் போர்ஷல்ல போல. மாலி தெரிந்திருக்குது மந்திரம் எந்த சூழ்நிலையையும் மாற்ற முடியும். ப்ரோக்கோலி வடிவ சாக்லேட் ரொம்ப சிறந்தது. அனைத்து சிறந்த சுவையும் அந்த பச்சை கற்களால் அதை கெடுக்காமல். அருமை. ஹோ, இப்படி கைவிடுகிறார். அதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அந்த உணவு உண்மையில் உண்ண முடியாதது. ஐயோ. ஈஹா, ஈபி. அடுத்ததாக பீட்சா வருகிறது. அந்த துண்டுகள் மிக பெரியது. ஆமென், அது நல்லதாக தோன்றினாலும் யாரோ ஒருவர் தங்கள் துண்டை சாக்லேட்ல மூழ்க வைக்க வேண்டும். நம்மால் நேர்மையாக இருக்க முடியுமானால் இது சிறந்த நிவாரணம் அல்ல, உண்மையில் மிக மோசமானது. மாலையிட கேளுங்கள். இந்த சோஷல் குளோவிக்கு அதிர்ஷ்டம். சாக்லேட் பெப்பரோனி துண்டுகளோட கூடிய ஃபட்ஜி பதிப்பு கிடைச்சது. இது போன்றதை நீங்க முன்னிட்டு பார்த்ததுண்டா? குளோவே, அவளது துண்டை விரைவாக சாப்பிடுவதற்காக நாங்கள் தீர்ப்பளிக்கவில்லை. நாங்களும் அதே போல செய்திருப்போம். என்ன? நாங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டிருக்கலாம். அது என்ன? பிங்கோ! நான் என்ன செய்ய முடியும் பாருங்கள். மாலி, என் கை இப்போது ஒரு இனிப்பு. நான் சில விரல்களை கடிக்க நினைக்கிறேன். என்ன மோசமானது நடக்கலாம்? என்ன? ஓ, அது எல்லாம் எங்கே போனது? நான் அதை முடிக்கவில்லை. மேட் ஹாட்டர், என்ன குடிக்கிறாய்? ஓ, பாபி. சவால் தொடர்கிறது. அப்புறம் ஓஹோ, இதுக்கு வச்சு பண்ணல. டைனமைட் காசுங்க இல்ல பூ. இது மாதிரி சகப்பட்ட சாக்லேட். நான் ரொம்ப சுவையானவனா இருக்கிறேன். ஆனால் அதை நிறுத்துங்கள். அது போலியானது என்றால் குளோவியின் தட்டுல என்ன இருக்குது? ஓ இல்ல, உஃப், விஷயங்கள் மிகவும் தீவிரமாகிவிட்டன. இந்த ஆள் ஒரு சூப்பர் ஹீரோவின் அவசர உதவியை தேவைப்படுகிறார்.
சூப்பர் கேர்ள் உன்கிட்ட இருக்கிறாளா? அவள் பயப்படவில்லை. அவள் பிரச்சனையை சமாளிப்பாள். சரி, நீங்கள் இருவரும். நான் நாளை காப்பாற்றுவேன். மொத்லீட் இசிங் பிரகிப்ஷிகர்ட்சி இந்த முழு பகுதியையும் டேப் பண்ண வேண்டும். இப்போது குண்டு. இதை நான் கவனிக்கிறேன். ஐயோ, வேலை செய்யவில்லை. என்ன ஆகும்? ஓ அச்சச்சோ, என்ன தெரியுமா? நான் உண்மையில் போக வேண்டும். உதவிக்கு குரல்கள் கேட்கின்றன என்று நினைக்கிறேன். ஓ மனிதா. சரி ஸ்மா, இதை நாமே பண்ண வேண்டும் போல இருக்கிறது. வேலைக்கு சரியான கருவி தேவை. ஒரு டெடி பியர்ஸ் என்ன, அதை மறந்து விடுங்கள். இல்ல நீ சரி, ஒரு இறகு கம்பளி. ஓ வாங்க. இது உதவியாக இருக்க வேண்டும் இல்லையா? என்ன இல்லையா? ஓ எனக்கு கிடைத்து விட்டது. ஆனால் எந்த கம்பியை வெட்டுவது? இதோ எதுவும் இல்லை. அப்பா மாலி, இது பைத்தியம். இது எவ்வளவு அற்புதம்! உண்மையான சாக்லேட் வெடிப்பு. ஆஹா, அமைதி மற்றும் சாந்தம். இது எல்லாம் என்ன? எவ்வளவு பயங்கரம்! உலகில் உள்ள அனைத்து வெடிப்புகளும் அப்படி பனிக்கட்டி போல இருந்தா நல்லா இருக்கும். ஈஹா, ஓ உண்மையிலேயே ஆமா சரி, நம்ம ஒரு பாவை விடுவோமா? ஓ, குளோயின் பகுதி நல்லது. அருமை. ஆம். ஓ மாலியின் திரைப்பட்டது சிறந்தது. உண்மையில் இது மிகவும் கடினம். எது சிறந்தது என்று நான் முடிவு செய்ய முடியவில்லை. ஆனால் குளோய் மாலியை பொறாமைப்படுவதை தெளிவாக உணர்கிறாள். ஓ, திருடியதற்காக அவள் அதற்கு தகுதியானவள். குளோ இப்போது முழுமையாக குழப்பத்தில் இருக்கிறார். ஆனால் இதற்கு தன்னை தவிர வேறு யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் இதனால் அவள் கவலைப்படுவதில்லை போல. நடந்தது நடந்தே போகட்டும் என நினைக்கிறேன். மாலி அந்த நடவடிக்கையை ஏற்கவில்லை. எனினும் ஒரு நண்பரிடமிருந்து சாக்லேட்டை எடுத்துக்கொள்வது அது செய்யக்கூடியது அல்ல. மிகவும் மரியாதையற்றது. ஒரு புதிய கோப்பை கோகோ மற்றும் மீண்டும் எல்லாம் நன்றாக உள்ளது. பியூ, நீ என்னை கிண்டல் செய்கிறாயா? நல்லாக, எனக்கு அதிகமான தேர்வு இல்லை இல்லையா? எப்பி மாலி தன்னுடையதை மீண்டும் பெறுகிறாள். அதுக்காக நிறைய இருக்கிறது. நல்ல விஷயம். மூடிகளை திறந்துவிட்டு அடுத்த சுற்று இங்கே. வாவ், அவை அழகாக இருக்கின்றன. இந்த பெண்களின் கனவுகளின் காலணிகள். அந்த அழகான பம்புகளை அணிந்து பாருங்கள். குளோயின் முழு தோற்றமும் ஒரு கணத்தில் மாறிவிட்டது. அட உண்மையா மாலி? நீயும் அதே மாதிரி செய்ய முடியுமா? ஓப்ஸ், தெரியலையா? ஒருவேளை செருப்புகள் தான் பிரச்சனையா? அட உண்மையா? என்ன? ஆம், அந்த விஷயங்கள் சாப்பிடக்கூடியவ. அவளுக்கு புதிய ஹீல்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவள் ஒரு சிற்றுண்டி பெற்றாள். இங்கே என்ன இருக்கிறது? புதிய போன்களா? மாலிக்கு எல்லாத்திலும் புதிதானது கிடைச்சது. அது அப்படித்தான். குறைந்தபட்சம் சில செல்ஃபிகளை எடுக்கலாம். திரையில என்ன பிரச்சனை? செல்லமே, ஓ அது சர்க்கரையால் செய்யப்பட்டதுதான். என்ன ஆச்சரியம்! ஆனால் மாலியின் புதிய சாதனம் என்ன செய்ய முடியும் என்பதில் இருந்து இன்னும் பெரிய அதிர்ச்சி வருகிறது. என்ன? இதுவரை பார்த்த எந்த ஆப்பையும் விட மடங்குகள் சிறந்தது. குளோய் நினைக்கிறாள் மாலி மிகுந்து விட்டாள். ஆம், அவள் நிச்சயமாக அதை குறைக்க வேண்டும். எனவே போன் பறக்கிறது. பாதுகாப்பாக இருப்பது நல்லது. அற்புதம். ஓ இல்ல, மேட் ஹாட்டர் ஒரு நாள் முழுவதும் கோகோ ஒரு கப்ஸ் வைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவது இவ்வளவு கடினமாக இருக்கும் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். ஒரு அழகான ஐபோன் அவரது கப்பில் விழுவது மிக மோசமான விஷயம் அல்ல. மேலும் அது ஒரு மந்திரமிக்க ஒன்றாகும்.
சாக்லேட்டுடன். இது ஒரு கற்பனை கதை. ஓ, உண்மையா? பெண்களும் டோரம் ஷேஷா இருக்கிறாங்க. காதுகளுக்கு காதுகள் புன்னகையுடன். ஏஹா. அடுத்ததாக அவர்கள் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு நீங்கள் கேக்குறீங்களா? ஓ, யார் விளையாட தயாரா இருக்கிறாங்க? இவங்க 2 பேரும் தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு நம்புறேன். அவங்க கொஞ்சம் சூடானால் அவங்க கோட்ல செல்லலாம். ஆனா அந்த ராக்கெட்டோட மாலி எதையும் அடிக்க முடியும் என்ன சந்தேகம். ஆனா அது சாக்லேட்டால செய்யப்பட்டதால் அதை சாப்பிடுறதுக்கு அது சிறந்தது. அந்த பந்து சரியா இல்ல போல. பாருங்கள், இது நறுக்கியது மற்றும் மாலியின் தட்டில் உள்ளது. இந்த சுற்றுக்கு சேவை செய்ய குளோய் மகிழ்ச்சியாக இருக்கிறார். மேலும் அவருக்கு நல்ல கை உள்ளது. கவனமாக இருங்கள் நண்பர்களே. நாளில் எதுவும் நடந்தாலும் சூடான சாக்லேட் எல்லாவற்றையும் சிறப்பாக மாற்றும். ஓ இல்ல, மீண்டும் அதே நிலை. சரி, இதோ நம்ம போகிறோம். அழகு சாதன பொருட்கள் அவற்றை அதிகமாக வைத்திருக்க முடியாது. குளோயும் மாலியும் ஒப்புக்கொள்கிறார்கள். நன்னறிவாளர் குளோய் ஒவ்வொரு பொருளையும் பரிசோதிக்கிறாள். எல்லாம் புதியதாகவும் மின்னும் அழகாகவும் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அது கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது. அது ஒரு செறிந்த சாக்லேட் நிறமும் சுவையும் கொண்டது. சுவையாக இருக்கிறது. அவள் அந்த இனிய சுவையை நாள் முழுவதும் அனுபவிக்கலாம். சாக்லேட் இருந்தால் ஏதாவது பிரகாசமானது நல்லதா இருக்கும். பாணியும் குளோவிக்கு சிறந்ததாக தெரியவில்லை. ஓ இல்லை, பியூ, ஹே மாலே, இதற்கு பொறுப்பில்லை என்று சத்தியமாக சொல்கிறாள். பிளேட் தான் காரணம். அவளுக்கு அதை சாப்பிட வேண்டியதுதான். சரி, சாக்லேட் ஷாடோஸ் வேறு எதற்கும் செய்யப்படவில்லை. மிகச்சிறந்த நாளா இருக்கலாம். சாக்லேட் சாக்லேட் பெப்பி சாக்லேட். வரவேற்கிறோம். நான் எப்படி அவ்வளவாக அமைந்து விட்டேன். என்னிடம் ஒரு பீட்சா மட்டும் தான் இருக்கிறது. மற்ற பீட்சாக்களை எல்லாம் வெல்ல நீங்கள் முயற்சி செய்யலாம். எல்லா பெட்டிகளையும் எடுத்தேன். கோபுரத்தை பார்க்க. ஓ மை காஷ், உனக்கு மிகப்பெரிய பீட்சா கோன் இருக்கிறதே. ஆனா எனக்கோ ஒண்ணு கூட இல்ல. நீங்க விரைவாவே சாப்பிட்டு தொடங்கிடுங்க. என் பீட்சா சுவையா இருக்குதுன்னு நான் நம்புறேன். இது மற்றவத்தை விட ருசிகரமா தெரியுது. சுவையாக இருக்கிறது. என்ன பெருங்களவுக்கு சீஸ். எனக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும். ஹே, நான் உன்னிடம் மரியாதை நிச்சயமாக சொல்றேன்னா சொல்லலாமா? இதெல்லாம் எடுத்துக்கோ. என்ன நாம ஏன் சண்டையிடுகிறோம்? நான் அறிந்தே செய்தேன். என் பீட்சாக்களை நானும் குடுங்கோடு. அவற்றை பார்த்தாலே வாயில் நீர் ஊறுகிறது. உங்களின் வீடுகள் அழுக்காகாமல் அதைவிட வேகமாகவும் சௌகரியமாகவும் கடிக்க உருமாற்றம் கண்டுபிடித்துள்ளேன். இல்லை, யாராவது அதனை செய்யலாம் என்று நான் நினைக்கவில்லை. பீட்சுகள் ருசியாக இருக்கும். எனவே அவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன். நான் உங்கள் தொகுப்பாளர் சில்வர் என்ன நடந்தது எனக்கு? நீங்கள் மற்றும் டான் இனி பீட்சா சாப்பிட முடியாது என்று நினைக்கிறேன். ஆனால் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆனால் நான் உடனே சீரான நிலைக்கு திரும்ப வேண்டும். எனக்கு பல விஷயங்கள் மனதில் உள்ளன. வாவ், என் பிஸ்ஸா எங்கே? அதை யார் திருடி விட்டார்? ஆஹா, எனக்கு அவமானமே இல்லை.
ஏனெனில் என் கடைசி இரவுக்கான பார்சல் செய்ய சாப்பிடுவது குறித்து கவலைப்படுவதால் இது எனது மிகவும் சுவைமிக்க பீட்சாவை சாப்பிடுவதற்காக இருக்கிறது. சரி, எதைங்களும் கீழே வைத்து நாம் சாப்பிட வேண்டாம். என்ன நடக்கலாம்? ஜெஃபர்சனை சாப்பிடலாம், தவறில்லையே. ஆமாம், இது ஒரு உண்மையான பீட்சா போட். என் மீது இப்படி தண்டனை ஏன்? எனக்கு பூண்டு பிடிக்காது. நான் ஒரு பூந்தி மட்டும் வைத்திருக்கிறேன் என்பதால் நீங்கள் துரதிருஷ்டசாலிகள். நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? நீங்கள் அதை பறித்துக் கொள்வதில் முதல் நபராக இருப்பீர்கள். எளிது, நான் பையனல்ல. எனவே நான் மிகவும் சீக்கிரமாக ஓட முடியலாம். நான் வாந்தி எடுக்காம இருக்கா மட்டும் சரி. என்ன? நான் ஏற்கனவே வாந்தி எடுத்து விட்டேன். நான் அதை பொறுத்து கொள்ள முடியாது, களைத்து விட்டேன். நீங்கள் முழுவதும் பூண்டு சாப்பிட வேண்டும். எனக்கு உங்களுக்கென்று ஒரு சிறப்பு பரிசும் உண்டு. ஒரு பூண்டு பிழிய கருவி. அதில் அனைத்து பூண்டுகளையும் வைத்து நேராக உங்கள் வாயில் பிழியலாம். நான் வாசனை குணம் அனுபவிக்கிறேன். இது கேள்வி அல்ல. உங்கள் வாயை திறந்து கொள்ளுங்கள். அது ஏன் வாயில் இல்ல, இதன் மனம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் எப்போதும் என் பையிலே பஞ்சு இருப்பது நல்லது. ஒரு வெள்ளை உனது பூண்டு நேரம். எப்படி டேட் சாப்பிடும்? நான் ஒரு ஏன் சாப்பிட வேண்டும்? இது புரியாத அளவுக்கு இருக்க வேண்டாம். நீ அதை எப்போதும் சாப்பிட வேண்டியதில்லை. ஆமா. சரி, ஆனால் முதலில் அனைத்து கூடுதல் பொருள்களையும் நீக்க எனக்கு வேண்டும். அதுக்காக எனக்கு ஒரு பெரிய ஜாடி உள்ளது. அவர்கள் அலட்சமாக அவர்களை உணர்வதற்காக மட்டுமே காதலிக்க. வா, என் வாழ்க்கையில் இதைவிட அருவருப்பானதை நான் வாழ்வு முழுதும் சுவைக்கவே இல்லை. உதவி கேள். நாற்றத்தின் மூலத்தை நிசப்தமாக்க முயற்சி செய்ய வேண்டும். அது மிச்சம் என்று நினைக்காதே. முடி தூர்வாணியை வீட்டில பயன்படுத்த வேண்டாம். அது மிகவும் அபாயகரமானது. அது அவள் வாயில் துர்நாற்றம் இல்லை. ஜூலி, நீ கொகோ காத்திருக்கிறாய்? சீக்கிரமாக நமது பூண்டு சாப்பிடு. சாமி, நிறுத்து. ஓ, நான் சிறியவனாக இருந்தபோது அதை வெறுத்து விட்டேன். என்னுடைய முகம் பச்சையாக மாறியதை கண்டால் உதவுங்கள். நான் கேட்டு கேள்கிறேன். அது எவ்வளவு அருவருக்கத்தக்க விஷயம். ஏன் உங்களுக்கு இந்த அவசரம்? உங்களுக்கு எங்க ஓடிவிட வேண்டும் என்று இல்லை. இவ்வாறு நான் இந்த முத்தை விட முடியுமா? வாவ், என்ன ஒரு படிப்போம், என்ன ஒரு வேகமும். ஜூலி, நீ செய்யறது தகவலா? அதுவே, இனி பூண்டு வேண்டாம். அரே, நானும் இப்படி சுகந்தத்தை காத்திருக்கவில்லை. நான் உங்களுக்கு பொய் சொன்னேனா? ஏய், க்ளீ, நான் மூச்சு விட முடியல. நான் விழுறது போல தோணுறது. நன்கு வேலை செய்தது. இறுதியாக அறையில் துர்நாற்றம் இல்லை. எனக்கு பலமாக மலர்ந்திருக்கிறது. ஆம் மனிதனே, எனக்கு டிஐசி டாக் டோயில் அதிர்ஷ்டம் இல்லை. ஆனா விலகி நான் திரும்பி செல்ல வேண்டும். ஆமாம், நாங்கள் செய்தோம். ஆம், நான் அங்கே நிறைய பரிசு பொருட்களை பெற நினைத்தேன். சரி, இப்போது உன்னிடம் ஒரு பட்டியல் உண்டு கன்னி. எனவே நீ ஆரம்பிக்கலாம். இல்ல, உடன் திணற விரும்புகிறாயா? என்ன நல்லது. ஓகே. ஆனால் இது உண்மையில் சிறியது. இறுதியாக இப்போதே நான் நிறைவடைய போகிறேன். கம்சாதான் நடக்கிறது. ஏனென்றால் எதுவும் வெளியே வரவே இல்லையே. ஏன் கேண்டி எங்கே? நான் மிகவும் திரும்பி போகிறேன். இன்னும் கொஞ்சம். ராம்பு, இப்போது மொத்த மேசையிலும் கோடை தப்பித்து செல்லும் எக்ஸ்கள் மற்றும் ஓஸ்கள் தெரியுமா? மீண்டும் அடிப்படை புறையான பாய்க்கால் கொண்டு அதை விரைவில் தேக்க முடியும் எனினும் முடிந்தது. நீங்கதான் ஏகப்பட்ட புழு. நீ மட்டும்தான் மீந்திருக்கிறாய். ஏ சகோதரா, உன்னிடம் வெறும் பெரும் கண்டி இல்ல. நான் நிறைய சாதாரண பூச்சிகளை கொண்டிருக்கிறேன். வாவ்,
குதிரையின் மேல் கூட ஒரு இதயம் இருக்கிறது. இதோ மேலும் எல்லா கண்டியும் எனதுதான். ஆர்வமாக டிக் டாக்டர்ஸ், அதனால் நான் சில டஜன் தொகுப்புகளை விரைவாக சாப்பிடுவேன். ஏய், எங்களுடன் பகிர்ந்து கொள்வதே இல்ல. அருமை. ஹா, அது பரவாயில்லை. அவற்றை திரும்ப திருடுவதற்கான வழி எனக்கு தெரியும். டாடா, இனிப்புகள் நம் வசமே. அங்கே நிற்கிறீர்களா? ஆள்வதை பற்றி உங்களுக்கு வெட்கமில்லையா? அப்படியா? நான் எதையும் நிரூபிக்க முடியாது. ஓ மாய், உங்களுக்கு ஒரு வேகமான பாடம் கற்பிக்க போகிறேன். பொறாமைக்கு கிடைக்கும் பழி உங்களை வெறுப்பானதாக இருக்கும். நான் ஒரு பொம்மை. அதை எடு. எப்படி இருக்கு? என்னுடைய மெழுகு உருளையை எப்படி திருடுவது என்பதை கற்றுக்கொள்வீர்கள். எனக்கு உறுதி நண்பா, என்னிடம் டிக்டாக்ஸ் எதுவும் இல்ல. அதுக்கெல்லாம் நான் மாப்பிள வாங்கினேன். அவற்றை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாவ், மிக சீக்கிரம். இது என்னிடமே தேர்க்காக எனக்கு உண்டாகிறது. ஹே, நான் இங்க Hello, Darcy News. திறக்கிறேன். நன்றி. படியே, நான் அதுக்கெல்லாம் முடிவே செய்து விட்டேன். இந்த படுக்கையை கொஞ்சம் சீர் செய்ய போறேன். என்ன? நான் போலந்து நாட்டுவன். என்ன? இப்போது ஒரு துயரமான பேட்டை எப்படி சரியான பேட்டாக மாற்றுவது என்பதை நீங்கள் கற்றுக் கொடுக்க போகிறேன். அதற்கு எதுவும் தேவையில்லை. அதை நான் உதவ முடியும். கவனமாக இருக்கவும். நான் சிரமமில்லை. நான் சிரமமில்லை. எனவே தொடங்கலாம். நீங்கள் சௌக்கியமாக இருக்கிறீர்களா? ஆம், எல்லாம் நன்றாக தான். என்னுடைய கட்டுமானத்துக்கு பயனான மிக முக்கியமான ஒரு பகுதி கிடைத்து சிந்தேன். இங்கே ஒரு சிறிய ஒளி, இன்னும் ஒன்று. அதுதான் எல்லாம் சரியாக பார்த்துக் கொள்ளப்பட்டது. இப்போது கவனமாக இருக்க சொன்னேன். அது சரி. இப்பொழுது குப்பையை அகற்றுகிறேன் மற்றும் ஒரு படுக்கையை கட்டுவேன். அவ்வளவு சுலபம். நீங்கள் 10 பார்கள் முழுவதும் கடக்க வேண்டும். அது உங்கள் பாட்டில். ஓ, நல்ல வேலை. வாவ், நான் அதை விரும்புகிறேன். ஆம், அதை நான் எளிதாக ஏதுவாக முடியும். எல்லாம் தயார். ஆம், உள்ளே வாருங்கள். உங்களுடைய பணம் இதோ. நாம் இதை இப்போதே முடிப்போம். ஓ, நன்றி. என்ன அது? அது கடினமாக இருந்தது. எப்படி? ஆமாம், நம்ப முடியாது. நான் சிறந்த படுக்கையை பெறப்போகிறேன். அருமை. அவர்கள் மலர்களையும் செட்டப் செய்தனர். ஆமாம், நாங்கள் சரி. கருப்பைகள் முடிந்துவிட்டன. அற்புதம். மிகவும் நன்றாக. இறுதி தொட்டியை சேர்த்தால் உங்கள் கண்களுக்கு கவனம் விடுங்கள். அசூயப்படாதீர்கள். இது மிகவும் எளிதா இருக்குது. இது கடினமாக உள்ளது. இங்கு மிகவும் குளிர்ந்திருக்கிறது. ஏன் அவள் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறாள்? சரி, பரவாயில்லை. நான் இங்கே என்ன செய்ய வேண்டும்? ஸ்கின் மேல் மற்றொரு விஷயத்தை எடுத்தால் என்ன ஆகும்? டாடா. இப்போது இதையெல்லாம் கழுவி வைக்க வேண்டும். ருசி எப்போதும் உதவியாக இருக்கிறது. போகலாம். ஒரு முறை இன்னும் ஒன்று தயாரானது. இப்போது இரண்டாவது ஒன்று. ஆம், நான் முடித்து விட்டேன். நீ ஏன் ஸ்டேபிளரை எரிந்து கொண்டிருக்கிறாய்? வாவ். ஆம், இப்போது அனைவரையும் ஆச்சரியமடைய வைப்பேன். முக்கியமான விஷயம், அதை பலமாக கட்ட வேண்டும். மற்றவை காலியானவை. அழகான ஒரு போர்வை கிடைத்தது. அதில் நான் ஓய்வு எடுக்க முடியும். ஓ, மிகவும் சுகமானது. அவள் போர்வை செய்தாளா? பொறாமைப்படாதே. இது சற்று வேடிக்கை இல்லாதது. யோசனை. போர்வை இப்போது தேவையில்லை. இந்த இரவு காலிப்புரையை பயன்படுத்தி நான் ஒரு மேசையை உருவாக்குவேன். இது அழகாக இருக்கும். உங்கள் சொல்வதை புரிந்து கொள்கிறேன். பாத்திரங்களை சேர்க்க வேண்டும். நீங்கள் இப்போது தேநீர் கோப்பை ஓவியம் வரையீர்களா? அது மிகவும் அழகாக இருக்கிறது மாக்ஸ். என் நண்பர்களே, தேநீர் விருந்துக்கு வரவேற்கிறேன். சின்ன பள்ளி குழாம் போல் இருக்கிறது. பாட்டி, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் ஒரு நல்ல இசை கேட்க விரும்புகிறேன். அவளுக்கு பயங்கர பொறாமைதானே? ஹலோ. ஆம், வாருங்கள். இதை இங்கே வையுங்கள்.
இன்னைக்கு இரவுல நீங்கள் ஒரு விருந்தா? விளக்குகள் இல்லாமல் என்ன விருந்து? கூல். ஆம், நீங்கள் சரியானவர். நல்ல வேலை. உங்க பணம். நன்றி. இப்போது எனது நண்பர்களை எல்லோரும் அழைக்கப் போகிறேன். பெண்களே, ஹாய் ஹாய். உங்களை நீண்ட நாட்களாக பார்க்கவில்லை. போய் அதை மீண்டும் அனுபவிப்போம். அற்புதமாக வரப்போகிறது. அவர்கள் ஏதாவது செய்ய வைக்கிறார்களா? உள்ளே போகலையா? எனக்கு உண்மையிலேயே போக தோன்றவில்லை. இதை போல் கொடூரமாக இருக்கு. என் காது இசையை கற்றுத் தள்ளுங்கள். அவளை சிரமப்படுத்த போகிறேன். நான் மக்களை மறைக்கிறேன். அது இப்படி சீக்கிரமா? ஹலோ, ஆமாம், நான் இங்கே. சரி, நாம் இதை கண்டுபிடிப்போம். ஆமாம், ஒரு நிபுணர் வேலை செய்கிறார். அல்லது மிகுந்த சத்தம் செய்வது அது நல்லதல்ல. எனக்கு ஒரு யோசனைக்கு. இது உனக்காக. ஓ இல்ல, மிகவும் நன்றி, ரொம்ப நன்றி. இன்பமான மனிதர்களுடன் வணிகம் செய்வது மகிழ்ச்சி. மகிழ்ச்சியான விடுமுறை வாழ்த்துக்கள். இன்னைக்கு நல்ல நாள். இது என்னை நாடகம் ஆடவும் சிரிக்கவும் தூண்டுகிறது. நான் சரியா? நான் போக வேண்டியதுதான். பை பை. இல்ல, நீங்க பிரச்சனைகளை எப்படி காட்டணும்? மகிழ்ச்சியாக இருங்கள். என் பார்ட்டி உங்களுடையதை விட 100 மடங்கு சிறப்பாக இருக்கும். அதற்கு பாதியில் மின்மினி ஒன்று போதும். மேசைகளை விடுங்கள், அதில் போதுமானது. இப்போது நாம் வெட்ட வேண்டும். வெட்டுங்கள், சிறிய சதுரங்கள். நான் நன்றாக இருக்கிறேன். கடவுளே, எனக்கு இப்போது நிறைய பளபளக்கும் சதுரங்கள் இருக்கின்றன. அவைகள் என் கையுறைக்கு ஒட்ட வேண்டும். இப்படி. ஆஹா, இது அழகு. இது நல்லாவே இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்குது. உங்களுக்கு ஓரமுள்ள சிறிய டிஸ்குகளை கொண்டு சுவரை அலங்கரிக்கலாம். நான் மிகவும் சிறந்தவன். என்னிடம் இல்லை ஸ்பீக்கர்ஸ், ஆனால் என்னிடம் புத்தி உள்ளது. என் மிகவும் பிடித்த இசையை ஒலிக்க வைப்போம். எல்லோரும் அதை கேட்கட்டும். உங்களுக்கு புரிகிறதா என் நண்பர்களே? அது என்ன நல்லா இருக்கும் பார்ட்டி. நாமும் அங்கே போக வேண்டும். ஹாய், நானும் சேரலாமா? ஆமாம், எங்களோடு சேருங்கள். இது ஒரு டீ பார்ட்டி. அப்படியா? எப்படி அது சாத்தியம்? அதற்கு சில விளக்குகள் தேவை. பூச்சி மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஓ, அது என்ன? விளக்கு மின்னல் அடிக்கிறதா? அது நல்லதல்ல. அது பூச்சி. ஏய், வேலை செய்யுடு. என்ன செய்யறது? வாவ், என்னிடம் ஒரு விளக்கு கூண்டும் இருக்கிறது. அவை நிறைய உள்ளன. இதுவே பொருந்தும். அல்லது இதை வேறொன்றுக்கு பயன்படுத்தலாம். நான் எல்லா பல்புகளையும் தரையில பரப்புகிறேன். ஆம், இல்ல, நான் ஒரு முட்டாள். நான் நல்லா பெற்றுக்கொண்டேன். பாருங்கள், இப்போது நாம் கைப்பிடிகளை இணைக்க வேண்டும். அது என்ன? சுற்றின் பக்கத்தில் சுழலையாக மட்டுமே சாத நிலையில் மாலையோ அல்லது படுக்கையின் சுற்றுப்புறமோ. என்ன? யார்? மன்னிக்கவும், என்ன விஷயம்? நாம் பாய்ச்சலாமா? இப்போது நான் என் புத்தகத்தை படிக்க முடியும். ஓ, நான் மிகவும் நல்லவனாக இருக்கிறேன். நீ இப்படித்தான் இருந்தால் நான் கூட அப்படித்தான். எனக்கு தேவை தோழினாலான பந்தயத்தை நாங்கள் சங்கிலியால் இணைத்திருக்கிறோம். நண்பர்கள் வணக்கம். எனக்கு உங்கள் உதவி மிகவும் தேவை. இந்த படுக்கையை நான் உங்களுக்கு ஒளிரச் செய்கிறேன். பிரச்சனை இல்லை, எனக்கு தேவையான எல்லாம் இருக்கின்றன. நீங்கள் இருந்திடக்கூடிய மிக பிரைட்டஸ்ட் படுக்கையை கிடைக்கும். ஓ, இல்ல. ஆஹா, ஜாய். ஆமா, அது மிகவும் பயமுறுத்தியது. அப்போ எங்க இடத்திற்கு போகலாம். வேற என்ன செய்ய போறோம்? இங்கே நமக்கு ரொம்ப அழகான இடம் இருக்கிறது. அருமை. கதவுகள் மிக அருமை. இது ரொம்ப அருமை. சுமூகமா? சமாதானம். 2 கினி பன்றிகள் உள்ளன. ஜெசிகா மற்றும் பென் ஆகியோருக்கு ஒரு ஊளமார்ந்த வரவேற்பு. நாங்கள் அனைவரும் முடிவுகளை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். ஆகவே நுழைவோம். வாவ், ஒரு முழு தர்பூசணி. எனக்கு பிடிச்சது. இல்லது எவ்வளவு பெருமைப்பட்டாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் ஆனால் இந்த தட்டில் அதுக்கு குறையாத ஒரு சுவாரஸ்யமானது உள்ளது. நான் இதுவரை குழந்தைதான் என் உணவுடன் விளையாட விரும்புகிறேன். மன்னிக்கவும் அம்மா, என்ன ஒரு அற்புதமான தர்பூசணி, சுவை கொண்ட இனிப்பு. அதை வெட்ட தேவையில்லை. அதிர்ஷ்டசாலினி பெண்.
ஐயோ, சினிமாவில் எப்போதும் நன்றாகவே வேலை செய்கிறது. ஒரு பெண்ணுக்கு உதவ முடியுமா? பெண்? கவலைப்படாதே ஜெசிகா, ஆனால் பின்வாங்கு. நான் ஒரு பிளாக் பெல்ட் பழ நிஞ்சா. பாரு மற்றும் கற்றுக்கொள். கவாபங்கா. ஓ, நல்ல வெட்டுதல் நண்பா. நீ நிஞ்சா டடில்ஸை உணர்த்தினாய் என்று உணர முடிந்தது. அவர்கள் என் ஹீரோக்கள். ஓ, அப்போ திரும்ப வேலைக்கு. என் சிறிய தர்பூசணிகள் என்னை காத்திருக்கின்றன. ஓ, எனக்காகவும். இந்த சுவையானதை நான் கடைசி துண்டு வரை ரசிப்பேன். ஒரு பையன் கொஞ்சம் நான் மெதுவா இருக்கணும். இல்ல முடியாது. பொறுமை எனக்கு ஒருபோதும் பலமா இருந்ததில்லை. பாப்பாவிடம் வா. அலேயோ. My hand is breaking right and it's verboten right karam how and quadil adultly or rasida than on water print fruit in your solvent just for the like short reading series name I tried to put it on the like button அழுத்துங்கள். கொஞ்சம் பொறுங்க சார். வெற்றியாளர் முதல்ல போகலாமா? வாழ்த்துக்கள். ஓ பெரியவரே, நீ என்ன பண்ணிருக்கிற? என்ன பாப்போம். என்ன மன்னிக்கவும், அவை என்ன? பென்? ஓ என்ன தெரியல, ஆனால் நம்முடைய மூளையை பயன்படுத்தினால் அதுதான் கம்மி மூளைகள் இல்ல. ஓ அப்போ என்ன காத்திருக்கிறது எனக்கு? ஓ ஓ மனிதா, அது முடியாது இல்லையா? நான் ஒரு பார்வை விடுவேன், ஆனால் நான் ஒரு ஜாம்பி அல்ல. நான் ஷேர்த்துக்கிறேன் தெரியவில்லை. ஓ நன்றி, இதை பற்றி ஒருபோதும் நினைக்கவில்லை. ஆனால் ஆம், வால்நட் மூளையை போலவே தெரிகிறது. நான் தவறாக நினைக்கவில்லை என்றால் அவை மூளை உணவாகவும் இருக்கின்றன. அதை எடுத்துக்கொள் பெண். மூளை ஒரு பெரிய வால்நட்டாக மாறுமா என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஹே பெண், எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கிறது. கொஞ்சம் கலந்து பார்க்கலாமா? என்ன சேர்த்து விடுஜஸ், என்ன சேர்த்து விடுஜஸ். இந்த கலவைக்கு அப்போசிட் நம்முடைய பெர்சன்டேஜில் இரட்டிப்பு வேகத்துல வேலை செய்யும் அப்படின்னு நான் பந்தயம் வைக்கிறேன். உன்னை சந்தேகிக்க விரும்பினேன், ஆனால் நீ சரியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு என் மூளை வேகமாக இயங்குவது உணரப்படுகிறது. நான் எப்பொழுதும் புத்திசாலி. நீ பண்ணிட்ட அருமை. நாமும் ஐக்கியூ சோதனை செய்யலாமா? சிறப்பு. முதலில் பெண்கள். ஏ நன்றி ஐயா. பரமபவானி, அவை உண்மையா? தயவு செய்து அவை மிட்டாய் என்று சொல்லுங்கள். ஹே, இது அடைய தேவையில்லை ஜெஸ். அந்த பாம்புகள் எங்களை துரத்தி கடிக்காவிட்டால் நாம் போது பாதுகாப்பாக இருக்கலாம். சிறப்பு. இந்த முறை நாங்கள் சரியாக இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். அவை மிகவும் இயல்பாகவே தெரிகின்றன. சரி, அப்படி என்றால் அவற்றின் சுவையை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு முழு பாம்பை சாப்பிடுவேன் என்று என் கனவிலும் நினைக்கவில்லை. அருமை. நான் ஒன்றை முயற்சிக்கலாமா ஜெஸ்? தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து. சரி, ஆனால் உன் உணவு விஷமா இருந்தால் புகார் சொல்லாதே. கவனமா இரு பெண், இல்லைனில் நான் உன்னை கடிக்கலாம். ஆம், தவறு. சிறிய மிஸ் வைபர், கடிப்பது நான். எதை பார்த்தோம்? கொஞ்சம் பயமுறுத்துகிறது இல்லையா? நீ என்ன எதிர்பார்த்தீங்க? அது உண்மையான பாம்பை போல தெரிந்தால் முழு நிகழ்ச்சியும் இயற்கைக்கு ஓசோ நெருக்கமாக இருக்க வேண்டும். அதனால் அந்த ஊர்வனங்களை எடுத்துக்கொள். என்னோட விளையாடக்கூடாது. பெண், என் பாம்புகள் கம்மி பாம்புகள் என்றால் ஓ இல்ல. ஓ வாவ், தெளிவாக இனி யாரும் கிண்டல் செய்யவில்லை. சரி, எனக்கு வேறு வழி இல்லை ஜெஸ். ஒன்றை முயற்சிக்க வேண்டி இருக்கிறது. நிச்சயமாக நான் இதை படிச்சேன். இவை எங்காவது ஒரு சுவையான உணவாக இருக்கலாம். அல்லது நான் டிமோன் மற்றும் பும்பாவை பற்றி நினைக்கிறேனா? நானோ ஒரு கோழை இல்லை, ஆனால் நான் பயப்படுகிறேன். ஓ, இது எப்படி நடக்கிறது என்று தெரியவில்லை. நான் உண்மையில் ஒரு உயிருடன் நெளிவதையும் நம்ப முடியாத அளவுக்கு சுவையான புழுவை சாப்பிடுகிறேனா? அருமை. வாருங்கள், நீங்களும் முயற்சிக்க விரும்புகிறீர்களா ஜெஸ்? ஈரால் மாதிரி சுவைக்கிறது. நீங்கள் அதை மெக்டொனால்ட்ஸ் சீஸ்பர்கர் போல சுவைக்கிறது என்றாலும் நான் அதை முயற்சிக்க மாட்டேன். உங்களுக்கு பிடித்தபடி செய்யுங்கள். நான் இன்னும் சில சாப்பிட நினைக்கிறேன். தயவு செய்து அந்த பயங்கரமானவற்றை என் பார்வையிலிருந்து அகற்றுங்கள். ஆமாம், அதை நான் செய்ய முடியும். உங்கள் கண்களை மூடி இதை எனக்காக பிடித்துக் கொள்ளுங்கள். ஆஹா, ஓ இல்லை பெண், யாராவது இங்கே உடனே ஒரு பூச்சிக்கொல்லியை அழைக்கவும். அடுத்த சுத்துக்கு செல்லலாமா? தயவு செய்து. கோக். ஆமாம், அது எனக்கு பிடிச்சது. உன் பிடித்த பானத்தின் இனிப்பு பதிப்பு பற்றி உனக்கு என்ன உணர்வு? நன்றாக இருக்கிறது. ஒன்று நல்ல நண்பன் பெண்ணுடன் பகிர்ந்து கொள்வாயா? 1 கோடி ஆண்டுகளிலும் இல்லை. ஏய் நண்பா, தட்டுகள் எங்கு விழுகின்றனவோ அங்கேயே விழும். நான் அதை பற்றி எதுவும் செய்ய முடியாது. ஓ ஓ சரி, அப்போ கஞ்சத்தனம் காட்டுவம்மணி. இது எப்படி நடக்கிறது என்று பார்ப்போம். எச்சரிக்கை, புயல் கண்காணிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பாதுகாப்பாக இருங்கள். அது நிலத்தில் அடியெடுத்து வைக்கும் முன் அந்த லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பொத்தான்களை கிளிக் செய்யுங்கள். ஓ, கதவுகளை உறுதியாக பூட்டுங்கள். ஓ இல்லை,
ஒரு பண்டைய எரிமலை எழுந்து விட்டது மற்றும் ஏழை ஜெசிகா தன்னை பேரழிவின் மையத்தில் கண்டுகொண்டாள். பேரழிவின் மையத்தில் நீ என் கோக் குடித்து விட்டதால் நான் உன்னுடையதை கொஞ்சம் எடுத்துக்கொள்கிறேன். நியாயம் நியாயம்தான். நம்ம நீண்ட நேரம் பண்ணா அது மேலும் சுவாரஸ்யமாயிடுது. நீ எனக்கு சொல்ற உன் பிளேட்ல என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இது என்ன என்னோட பிளேட்ல என்ன இருக்குதுங்கிறதுல பயம் உறுத்துக்குது. இந்த பையன் எனக்கு கம்மிஸ் இருக்கிறதுல நான் வண்ணமயமான மிட்டாயங்களின் சாய்ந்த கோபுரம் உருவாக்க நினைக்கிறேன். நல்லா இருக்காது. நான் இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுவும் நினைக்க முடியல. முதலில் புழுக்கள் இருந்தன, இப்படி இதுவா? இல்ல இல்ல இல்ல, ஒரு மில்லியன் முறை இல்ல. பெண், தயவு செய்து எனக்கு உதவுங்கள். நான் இதையெல்லாம் தனியாக சமாளிக்க முடியாது. ஏன் இல்லையா? நண்பருக்கு உதவ தயாராக இல்லாவிட்டால் நான் இரவில் எப்படி தூங்க முடியும்? எவ்வளவு கூடைகள்! நான் இதை சாப்பிடுகிறேன் என்று நம்ப முடியவில்லை. என்னை ஆச்சரியப்படுத்துகிறாய் ஜெஸ். ஆம், இப்போது உனக்கு இன்னும் 12 அல்லது அதற்கு மேல் சாப்பிட வேண்டியுள்ளது. மிகவும் அழகான சிறிய காந்தி காண்டிகள். ஓ வாவ், இத பார்த்ததே இல்ல. நான் நிச்சயமா நினைக்கிறேன் அதே உணவு எனது வழியில் வருகிறது, ஆனால் நிறமில்லாத வகையில். நான் உன்னிடம் இருந்தால் ஜெஸ் கவனமாக இருப்பேன். சில நேரங்களில் காளான் உங்களை எதிர்பாராத விதங்களில் ஆச்சரியப்படுத்தலாம். ஆம், அதை பற்றி நினைக்க கூட வேண்டாம். எனது சுவையான உணவுகள் எனக்காக மட்டுமே. ஏய், காந்து காளான் இருக்குமானால் அதனால எங்காவது ஒரு முழு கம்மி காடு இருக்குதான்னு நினைக்கிறையா? அதை பார்க்க விரும்புகிறேன். இருந்தால் மட்டுமே. உன்னுடையவர் கண்டிப்பாக எங்கோ ஒரு தொழிற்சாலையில வளர்க்கப்பட்டவை. நான் தான் குண்டு உணவு சாப்பிடுகிறேன். நல்லது. ஓப்ஸ், பொது சேவை அறிவிப்பு. ஜெசிகா இப்போது மற்றொரு பரிமாணத்திற்குள் நுழைந்து விட்டார். 4வது விண்மீன் மண்டலம், எங்கும் இல்லாத ஒரு படி. இதை நிறுத்த நேரமா? முடியாது நண்பா, சவால் முடியும் வரை நாங்கள் செல்வோம். ஓ மை காட். ஹே, அதுல ஒன்று கன்சிமிட்டினால் நான் இங்க இருந்து போயிடுவேன். பிரைவேட் ஜெசிகா அறிக்கை. ஐயோ, மேற்கு முனையில் எல்லாம் தெளிவாக உள்ளது. ஜெனரஸ். அப்படியானால் கண்கள் அவற்றின் தன்மையை பார்ப்போம். மிகவும் மோசமாக இல்லை. வா பென், அவை கடிக்காது. உண்மையா? நானும் அதே போல சொல்ல முடியாது. நாங்கள் முடித்து விட்டோம். என்ன சொல்கிறாய்? இப்போது நாங்கள் இருவரும் மனித மாமிசம் உண்பவர்களா? கேளுங்க, நாம் கூடவே கண்கள் நிறைந்த ஒரு முழு விருந்து அமைக்கலாமே. சரி. என்ன அற்புதமான யோசனை. ஆமா, நம்ம சில கம்மி விரல்களையும் மிட்டாய் காதுகளையும் கண்டுபிடிக்க வேண்டும். மூக்குகளை மறக்காதீர்கள். நல்லது, அவற்றை நாங்கள் மனம் பிடித்து கண்டுபிடிக்க வேண்டும். இந்த பொன்னிறமான பிரெஞ்சு ஃப்ரைஸ்களை எப்படி விரும்புகிறாய் பெண்? வாவ், நான் அவற்றை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன் ஜெஸ். ஆனால் அவை கம்மி மற்றும் சர்க்கரையில் மூழ்கி இருந்தால் மட்டுமே, உப்பில் அல்ல. ரொம்ப ரொம்ப நல்லா. இதுதான் நான் பேசுறேன். உங்கள் என்ஜின்களை தொடங்குங்கள். அனைவரும் செல்லுங்கள். அடப்பாவி, இவைகள் கனவுகள் உருவாகும் பொருட்கள். எனது உணவுக்கு அப்படி சொல்ல முடியாது. ஆம், உப்பா இருக்குது. நீங்கள் என்ன குறை சொல்றீங்க? ஓ புரியுது, நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை உள்ளதை விரும்புகிறீர்கள். நான் சீக்கிரம் கோபப்பட போறேன். என் மிட்டாய் எங்கே? அற்புதம். உன் அழுகையை நிறுத்து சிறிய குழந்தையே. ஒரு விருப்பத்தை கேள், அது உண்மையாகும். அப்படியே. பென், நன்றி, நீ என் காண்டி ஹீரோ. ஆம், உனக்கு உன் சொந்த பிரெஞ்ச் ஃப்ரை நீர்வீழ்ச்சி வேண்டுமா? என் மனதை படித்தது போல இருக்கிறது ஜெஸ். சரியானது. இப்போது அனைவரும் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு செல்ல. மிகவும் விசித்திரம். வாஜ், அருமை. நாங்கள் ஒரு சவாலில் இருக்கிறோம். டெப்ஸ் மற்றும் க்ளோஸ் முதலில் திறக்கிறோம். ஓ, இது ஒரு இளஞ்சிவப்பு கரடி. அது என்ன? நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு யோசனை வந்தது. நீ வீடா என்ன செய்ற? நான் அதை துண்டாக வெட்டுகிறேன். அருமை, முடிஞ்சது. அரே, எனக்கு ஒரு சுவாசம் கொடு. ஒரு துண்டு. முடியாது, கற்பனை பண்ணிக்கொள்று. சரி, நான் என் கிளாஷை திறக்கிறேன். இது பிங்க் நூடுல்ஸ். அது ரொம்ப சுவையானது. எனக்கு சிறந்த சாப்பாட்டு குச்சிகளும் உள்ளன. வாங்க சாப்பிடலாம். ருசிகரமாக இருக்கிறது. இவ்வளவு மனிதத்தனமாக உண்கிறாள். இல்ல. அட, அதனது மிளகா? இல்லை 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 இல்லை. அதை நம்ப முடியாது. நிறைய மிளகாய் இருக்கிறது. இது மிகவும் சூடாக இருக்கிறது. நான் தீயில் இருக்கிறேன். ஓ இல்லை இல்லை, நாங்கள் உடனே நிலைமையை காப்பாற்ற வேண்டும்.
இல்லையெனில் அவள் இடத்தை எரித்து விடுவாள். வாங்க, இங்கு என்ன நடந்தது? என்னை என் கரடி எப்படி ஆயிருக்கு? அது ஒரு மிகவும் மோசமான நீர் தொட்டி போன்ற தேயிலை பாத்திரமாக மாறிவிட்டது. மன்னிக்கவும், நான் விரும்பவில்லை. ஜெப்ஸ் முதலில் திறந்தார். ஓ, இல்லை 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 இல்லை, அவை பயங்கரமான உருளைகள். நான் இன்னும் அதிர்ஷ்டமில்லாதவராக இருக்கிறேன். இப்போது என்னிடம் என்ன இருக்கிறது என பார்ப்போம். அது அருமை. இதை பார் மற்றும் மணமுடி. நீ என்ன நினைக்கிற? இப்பயாவது அற்புதமான சுவையை அனுபவி. அட, நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமா லிலி? தயவு செய்து கொஞ்சம் சாப்பிடுறேன். என்ன? இல்ல, நிச்சயமாக இல்ல. போய் உன் கூட்டல்களை சாப்பிட்டு வா. இல்ல, அந்த கேவலமான புழுக்கள் வேண்டாம். ஸ்பூனை பிடி. வீடா, சாப்பிடு. அவை எவ்வளவு அருவருப்பாக உள்ளன. ஓ இல்ல, எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மோசமாக உள்ளது. உண்மையாக சொன்னால் உங்களை பார்த்து அவ்வளவாக துன்பமாகவில்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை உண்டு. பந்துகளை பாலில் சேர்த்தால் அதன் சுவை அதிகரிக்கும் என நினைக்கிறேன். வாவ், என்ன அற்புதமான யோசனை லில்லி. இது மிக மிக சுவையானது. சிறிதளவுதான் ருசிக்க வேண்டுமாக இருந்தது. தயவு செய்து, நான் உன்னிடம் சொன்னேன் இல்லை. ஆஹா, நீ ஹீலி கொடூரமானவன். ஆனா எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. உன் புழுக்களுடன் கூடிய காக்டெயில் பிடிக்குமா என பாருங்கள். அவளின் வெளிப்பாட்டை காத்திருக்க முடியாது. என்ன ஒரு அசம்பாவிதமான ருசி. என்ன புழுக்கள்? இது எப்படி இங்க வந்தது? இத பார்ப்போம். விடா, உன் புழுக்களை திரும்ப எடு. இல்லை, அதை செய்யாதே லில்லி. அப்பா, என்ன ஒரு கனவு காட்சியாம். மேயாசமான புழுக்கள். இதையே நீ தகுதியானவன். விதா, உன் கலையாய் களை. இது எவ்வளவு அருவருப்பானது. தயாரா? டெப்ஸ் முதலில் ஓபனிங் செய்தார். ஓ, இது அற்புதமாக உள்ளது. உள்ள ஏதோ ஒன்று இருக்கிறது. வாவ், எவ்வளவு குளிர்ச்சியாக உள்ளது. நான் என்னுடைய சிறிய லாலிபாபை இதில் வைப்பேன். ரொம்ப அழகா இருக்குது. நான் இதை விரும்புகிறேன். லில்லி, நீ ஒரு சுட்டி மகள் பையன் மாதிரியே இருக்கின்றாய். நீ உன் க்ளோஸ திறக்கணும். வீடா, நான் ஹப்பா பப்பா வாங்கினேன். ஆமா, நான் உலகத்தில் மிகவும் ருசியான பப்ளிக் கம்மை சாப்பிட போகிறேன். இது மிகவும் நீண்டது. வீடாவின் கம்மின் இறுதியில் என்ன இருக்கிறது? மிகவும் நல்லது. என்ன? அது என்ன? இங்கு இப்போது போகிறோம். ஏமா போச்சு? மன்னிக்கவும் லிலி, நான் அதை நினைக்கவில்லை. ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு நல்லதை கொடு. அதுவே ஆம், இப்படி. இனி வேண்டாம் குழந்தை. கல், காகிதம், கத்தி. 1, 2, 3. நான் வென்றேன். பிங்க் பாண்டா, இது எவ்வளவு குளிர்ச்சியாக உள்ளது. இது ஒன்றை பாருங்கள். என்னிடம் என்ன அழகிய கண்ணாடிகள் உள்ளன. அற்புதம். இதை முயற்சிப்போம். பாண்டா என்னுடைய கண்ணாடிகளின் வழியாக ஓடுகிறது. வீடா, நான் அதை முயற்சி செய்யலாமா? இல்லையே. உன் கிளாஷை திறந்து பாரு. ஆகா, அது ஒரு நண்டு. ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் எனக்கு ஒரு ஐடியா வந்துவிட்டது. வாருங்கள் நண்டு, எனக்கு உதவுங்கள். தயாரா? பழு, போ. அது பிரமாதமாக இருந்தது. ஏய், என்னது? நாங்கள் எப்படித்தான் பாண்டா முடிந்து விட்டது? நீ என்ன செய்தாய் லில்லி? அதை நினைவில் வைக்கிறேன். இப்போது உன் நடுக்கை சாப்பிடு. அவன் என் மூக்கை மிதித்தான். அஃப்கா, நான் யோசிக்க வேண்டும். ஓ, நான் சிலதை தயாரித்திருக்கிறேன். ஏதோ அதைத்தான் செய்கிறாளா? அது உனக்கு உதவாதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் என்ன வச்சிருக்கிறேன் என்ன லில்லி? அதுவும் பிளாஸ்டிக் தான். மற்றும் இது இல்ல லில்லி, அது இல்ல. இது உண்மையாகவே வலிக்கிறது. சரி, என்ன
என்னை உதவுவதற்கு வேறு ஏதாவது உள்ளது. உண்மையான சமையல். சரி, நம்ம போய் நண்டு வேட்டையாடலாம். ஆமா. நன்றாக. என்ன நடக்குதோ பார்க்கலாம். நீங்களும் உங்களுக்கு தெரியும். ஹோம் அஃப். இது விசித்திரமாக தோன்றுகிறது. அட, ஆனால் இது மிகவும் நல்லதாக இருக்கிறது. எப்படி உங்களுக்கு வேண்டுமா? இல்ல. அஃப், இது வேண்டாம். நன்றி. முதலில் என்னை தேர்ந்தெடுக்கவும். யோ, அது மிகவும் அழகானது. ஆனால் எப்படி நான் ஒரு இனிப்பு கொண்டு வருவது? நீ ஒரு நாணயத்தை அதில் போட வேண்டும் லிலி. அப்படியே நிர்வாகம். என் கைவைப்பையில் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். இல்ல, இது காலியாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இப்பற்றி யோசிக்க வேண்டும். ஆனால் நான் எனது பெரிய சூப்பாவை அனுபவிக்க போகிறேன். என்ன அதுல என்ன உள்ளது? ஓ மை பாண்டகோ, இது இருக்க முடியாது. அதுல இன்னும் நிறைய லாலிபாப் உள்ளது. உனக்கு லாலிபாப் வேணுமா லில்லி? உனக்கு ஆசை, அதை செய்யாமல் வைத்துக்கொள். எவ்வளவு சுவையானது! என்ன அவள் அதை முழுவதும் சாப்பிட விரும்புகிறாளா? ஓ, அது மிகவும் சிறந்தது. நீங்கள் அவற்றை மீண்டும் எவ்வாறு வெளியே பெறுகிறீர்கள்? நான் உதவுகிறேன். ஆம், நான் அதை செய்தேன். ஐயோ, எனது சொந்த சுபாவை தடுத்துக் கொள்ள வேண்டும். இப்போது என்ன இருக்கிறது? நாணயங்கள். அருமை, அதுதான் எனக்கு தேவையானது. ஏய், கை நிறுத்து. அது எனது. ஆனால் நான் தருவேன் எனது நாணயங்களை. நீ என் மேற்கு சரக்குகளை தருவானால் சரி. சரி, அப்படின்னா எடுத்து வை. சிறப்பு. போவேயாம். நான் இறுதியாக இந்த அழகான இளஞ்சிவப்பு பந்துகளை முயற்சிக்கப் போகிறேன். இதுவும் ரொம்ப சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. ஏய், அவள் அதையெல்லாம் சாப்பிட போகிறாள். மன்னிக்கவும், எனக்கு கவனிக்கவில்லை. அவ்வாறே லில்லி, எனக்கு அது நினைவிருக்கிறது. என்ன ஒரு பெரிய குமிழ்! என்னது? என் இனிய பழிவாங்குதலோடே போச்சு. இல்லை, என்ன செய்தாய்? நீ என்னுடன் பகிர்ந்து கொண்டதில்லை. எங்கள் சவால்களை பிறகு பிடித்திருந்தாய். பெரியோர் அன்பு கட்டி எனக்கு வந்திருக்கு. இந்த உட்பிரிவு பெரிய விஷயம். என்ன ஒரு கேஷ்டம்! பீட்டருக்கு நிச்சயமாக வரமாட்டது போல் இருக்கு. சிரிக்காதே. கேசி, நீ வந்து விடு. அலெக்ஸ், நீ அதை செய்யலாம். அடடா, இந்த முட்டையை அசைக்கிறேன். ஒரு கடி எடுத்து பார்க்கறேன். ஏதோ சரியா இல்ல. ஓப்ஸ், என்ன? என்னிடம் உங்களுக்காக ஒன்றோன். இது உதவிங்கே உங்கள் பொருள். நன்றி கேசி. இங்கே நான் செல்கின்றோம். இல்ல ஆஃப். அது அறுவரு கூட்டமாக இருக்கிறது. எனக்கு அதை வேண்டாம். நான் உடம்பு சரியில்லாமல் இருக்க போகிறேன். சென்று உங்கள் பதிவு எடுங்கள். அவள்கிட்ட என்ன இருக்குது? முதல்ல எல்லாத்தையும் தயார் செய்யணும். முட்டைய கடாயோட உடைக்கிறோம். அத முயற்சிப்போம். கிட்டத்தட்ட முடிஞ்சது. அருமையான ஸ்கிராம்பிள்ட் முட்டைகள் தயார். ஆச்சரியம், எத்தனை எளிது! அடிக்கிறதே. ஓ, இது ரொம்ப நல்லதா இருக்குது. இல்ல, இது அருமையா இல்ல. ஐயோ, எங்கேயாவது என்ன இருக்கிறது? சரி, இங்கே கொஞ்சம் தீவிரமான நடவடிக்கைகள் தேவை. ஓ, வாவ்! இந்த அறை என்னை பாதுகாக்க ஏதாவது தேவைப்படும். அவள் என்ன செய்ய போகிறாள்? ஓ, உஷார். ஓ, பிறகு உள்ளே என்ன இருக்கிறதாம் பார்க்கலாம். ஆஹா, ஒரு சேர இத்தனை அற்புதமான பொருட்கள். ருசிகரமாக இருக்கின்றது.
சுவையான உணவுகளை கொடுத்து நம்மை உணவளிக்கவும். தயவு செய்து சரி, சம்மதம். இதோ உனக்கு. நான் சென்று வருகிறேன். ஓ, இது அருமையாக இருக்கிறது. ஸ்வீட்டி, வணக்கம். இது நம்ப முடியாத அளவு பெரியதாக உள்ளது. உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை போல இருக்கிறது வீணா. நீ விரும்பும் போதெல்லாம் காதலிப்பது சரிக்காகி. நான் அழகாக காத்திருக்கிறேன். என்ன ஒரே ஒரு எனக்கு தொடர்ந்தும் பால் இருக்கிறது. ஒரு துளி மட்டும். ஓ, ஆஹா, என்ன பிரச்சனை? ஏழை வீட்டா, ஒழுங்காக உன் நான் சிறுதானிய உணவை நிறைந்தே சாப்பிடு. இருக்கிறேன். அலெக்ஸ். ஓஹோ, அம்பா ஒழுகிக் கொண்டிருக்கிறது. இது சிக்கலானது. சார் செய்து விட்டார். அது இல்ல. அரை, அது மிக சுவையாக இருந்தது. இப்போது அனைத்து ஒரே நேரத்தில். ஆமாம் ஆமாம். ஐயோ, அவன் என்ன கேடுக்க செய்யலையே. இது உனக்கு நல்லதல்ல. ஓஹோ, அது முழுமையாக அற்புதமானது. என்ன விஷயம் கேசி? இப்போது ஒரு நேரம். நான் ஒரே எலி போல் உள்ளேனா? கேசி மிகவும் அதிகமான திரைவகம் வைத்துள்ளார். பிடிக்க சீரியல் பிடிக்க. ஆம், இப்போது பாலை சாப்பிடுவோம். ஆமாம், நான் இங்க இருக்கிறேன். அருமை. ஓ மதரசக்க பிள்ளை, அது மிகவும் அருமை. உங்களுக்கு நல்லது. ஆம். ஓ, இது நிச்சயம் தரும் சுவையாக உள்ளது. ஆம், மில்லர். அவள் எவ்வளவு நேரம் சாப்பிடுவாள் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். என்னுடைய வாளை பாருங்கள். இது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கின்றது. வாவ், எனக்கு என்னைக்கெல்லாம் வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அவை எல்லாமே கிடைத்துவிட்டது. என்ன நடந்தது? ஆஹா, ஒருவர் அதிகமாக எடுத்திருக்கிறார் போல. ஓ, என்ன நல்லா பியாரியல்ல. என்ன ஒரு அழகான சிறிய கேக். வாவ், என்ன ஒரு பெரிய சுவையான குளிர்ந்த கேக். ஹே ஃபிடோ, கேசி என்ன கொண்டிருக்கிறார் பாரு. ஓ ஓ, என்ன அற்புதமான விளையாட்டு எனக்கு இருக்கிறது. என்ன அற்புதமான விளையாட்டு உனக்கு இருக்கிறது அலெக்ஸ். ஆமாம் ஆமாம், அலெக்சா ஒரு மிக சிறிய கேக். வாருங்கள் பெண்களே, எனக்கு தோன்றலாக இருக்கிறது. நான் சாப்பிட தொடங்குவேன். கீழே சாடி வச்சுங்க தீர்க்குன்னு. நல்லது, மிகவும் அருமை. இது மதிப்பு கொள்ள முடியாதது. எவ்வளவு ருசியாவாக அவர்கள் சாப்பிடுகிறார்கள். என் கேக் இங்கு வா. ஓ, என்னை பார்த்தால் இது உண்மையில நன்றாக இருந்தது. ஓ ஆம், தயவு செய்து. துடா, இது உன் பங்கை. நீ என்னிடம் நீண்ட நேரம் மன்றாட வேண்டியதில்லை. ஓ ஓ பிரபு. இலிசிடஸ் டெம்பர். அப்போ அவள் எவ்வளவு அலட்சியமாக தானே சாப்பிட்றா. எச்சரிக்கை. என்ன ஒரு தொகுப்பு வேண்டும். உதவி பெற அவள் முழுவதும் நீல வண்ணம் பூசப்பட்டுள்ளார். என்ன? நீ என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? வெற்றி பெறுவது கடினம். கேசி, இதை பார்க்க முடியாது. கேசி விட்டுவிடு. இல்ல, ஹே, ஒன்றில் கலக்கவும். அவர்கள் தங்களின் மூலம் பிடிக்கப்பட்டார்கள். ஓ, அது அலிசா, உங்களுக்கு வேற எதுவும் இல்லை. இல்லை. அதான் கொஞ்சம் மாதிரியா சிறிது
ட்ரெயின்ட்ரியாபோர்ட்டின் நிபந்தனைகள் எளிதாக இல்லை. யாருக்கு மிகப்பெரிய கண்ணாடி கிடைக்கிறதோ அவர்கள் இந்த சுற்றில் மற்றவர்களை விட அதிகமாக குடிக்க வேண்டும். நாம் எதிலிருந்து தொடங்குகிறோம்? ஒரு மிளகாய் காக்டெயில். அது எப்படி ஒலிக்கிறதோ அப்படியே தயாரிக்கப்பட்டது. அது மனிதர்களுக்கு விட டிராகன்களுக்கு பொருத்தமானது. நீங்கள் என்ன சொல்வீர்கள்? மன்னிக்கவும் நண்பர்களே, கண்ணாடிகளை வழங்கி தொடங்க நேரம். எம்மா சிறிய கோப்பையுடன் அதிர்ஷ்டமடைந்தார். அவள் தன் அதிர்ஷ்டத்தை நன்றி சொல்ல வேண்டும், ஆனால் அதனால் அது எளிதாக இருக்கும் என்று அர்த்தமில்லை. லியா பெரிய கோப்பையை பார்த்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட முடித்து விட்டாள். இது மற்ற இருவருக்கும் நல்ல அறிகுறி அல்ல. அவர்கள் இன்னும் மோசமாக உள்ளனர். பெனின் கண்கள் பெரிதாகவும் பெரிதாகவும் ஆகிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் அவனுக்கு இன்னும் நேரம் உள்ளது. மிளகாய் ஜூஸை குடிக்க அவளுக்கு சில நிமிடங்கள் தேவைப்படும். பெண் அவளுக்கு முடிந்த எல்லா உதவியையும் வழங்குகிறார். ஆனால் அவள் இதை சமாளிக்க முடியும் என்று நினைக்கிறேன். ஆச்சரியமாக இருக்கிறது. சிறிய ஓய்வு எடுத்துவிட்டு அவள் மீண்டும் தயாராக இருக்கிறார். ஆனால் அந்த குளிர்ந்த தண்ணீர் கண்ணாடிக்காக அவள் மிகவும் நன்றி கூறுகிறாள். அது அவளை முடிவுக்கு கொண்டு சென்றது. பண்ண போறானா? அது இல்ல, அவன் அந்த அளவு காரமான ஜூஸை குடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு முயற்சிக்க கூட மறுக்கிறான். விதிகள் தெளிவா புலன்றன. போட்டியாளர்கள் தமக்கு முன் உள்ளதை முடிக்கல என்றா அவங்க ஏதோ ஒரு விதமான தண்டனையை எதிர்நோக்கணும். அது மிகவும் மோசமானதில்லை, ஆனால் மகிழ்ச்சிகரமாகவும் இல்லை. உன் தேர்வை செய் பெண். அது என்ன, ஒரு முட்டையா? உங்கள் தலையை முன் வையுங்கள் ஐயா. குறைந்தது இது எரியவில்லை. இரண்டாவது சுற்று தொடங்குகிறது. இந்த முறை எங்கள் மூவரும் என்ன குடிக்கப் போகிறார்கள் என்று யூகிக்கிறீர்களா? சரி, எளிய சவால் என்றால் அது சவால் அல்ல. யாருக்கு அது வேண்டும்? நாம் 1000 பைகள் கொண்டு தயாரிக்கப்பட்ட தேநீர் வழங்குகிறோம். அது யாரையும் எழுப்பிவிடும். இவ்வளவு வலுவான காஃபி கலந்த தேநீரின் ஒரு சிப்புக்கு பிறகு தூங்கும் அழகி கூட எழுந்து ஓடிவிடுவாள். பெனே, தேர்வுக்காக அட்டைகளை உயர்த்துங்கள். எமா, மீண்டும் சிறந்ததை தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்கிறதா? பெண், உங்களுக்கு மிக கடினமான அட்டை கிடைத்து விட்டது. இலைகள் நிறைந்த பானங்களை நீங்கள் மிகவும் விரும்புவீர்கள் என்று நம்புகிறேன். குறைந்தது மிளகாய்களை விட இது நல்லது. ஆஹா, லியா இந்த சுற்றில் சரியான தேர்வு செய்தார். சுவாசிக்கலாம் செல்லமே. பெண், உனக்கு நடுத்தர அளவு பங்கு கிடைச்சது. போ லியா, ஒரு ஷிப்பை எடுத்து அது மோசமா அல்லது மிகவும் மோசமா என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்து. அது அவ்வளவு மோசமாக தெரியவில்லை. அவள் அதை எவ்வளவு எளிதாக குடித்தார் என்று அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் பெண் தொடர்ந்து 2வது முறையாக பயப்படாமல் இந்த விளையாட்டில் உண்மையாக ஈடுபடுவார் என்று அர்த்தமா? ஏற்கனவே கவலைப்படாதே நண்பா. உன்னை சீர் செய்து அந்த தேநீரை குடி. இல்லையெனில் இந்த நாளை நீ ஒருபோதும் மறக்க மாட்டாய். பானுக்கு கொடுக்க வேண்டியது. ரொம்ப துணிச்சலானவன் அல்லனாலும் இந்த கசப்பான பானத்தை குடிக்க ஒரு வழியை யோசிச்சிருக்கிறான். ஒரு எலுமிச்சை துண்டு சுவை. மேலும் நாங்கள் பாபரும் அறிந்தது போல ஒரு கரண்டி சர்க்கரை எதையும் கீழே இறக்க உதவுகிறது. ஆஹா, எம்மா பின்வாங்க போவதில்லை. ஆனால் சச்சாக அதற்காக இந்த தேநீரை குடிக்க ஆவலாக இருக்கிறாள் என்று அர்த்தமில்லை. அந்த பெண்ணின் மன வலிமையும் தீர்மானமும் ஒப்பற்றவை. அவள் தேநீரை குடிக்க வேண்டியிருந்தால் அவள் அதை செய்வாள். உனக்கு நல்லது அம்மா.
சுற்றி இந்த பேன்ஸும் தொழில்களிலே மேடம் இது என் பேன்ஸ் அப்படின்றது சொல்வையல்லி எப்போது அது கார்பை இருக்கே அதுவே சவால்களை ரொம்ப வேடிக்கையாக ஆக்குகிறது. இது கோக், ஃபேண்டா மற்றும் ஸ்ப்ரைட் ஆகியவற்றின் சூப்பர் கலவை. நீங்கள் இந்த சுவையானதை ஒருபோதும் முயற்சித்துள்ளீர்களா? அதை பண்ணுங்க. குமிழ்பானம் அப்படின்னு அவர் நிச்சயமா நினைக்கிறார். அதனால் அவர் முழுக்க சிரிப்பில் இருக்கிறார். லியா மிக பெரிய அளவை எடுத்தார். அதனால் அவரது சிரிப்பு இன்னும் பறந்தது. பெண் மிகச் சிறியதை பயன்படுத்த வேண்டியிருக்கும். அவர் நல்ல சுவையை பெறுவதற்குள் அது ஏற்கனவே போய்விடும். ஆனால் அவர் முதல்ல இருப்பார். அது ரொம்ப நல்லது. சோகமா இருக்கிறார். விரும்புகிறாளா? அவள் பேராசிக்காரி அல்ல. எனவே பெண் அவள் இல்லை என்று சொல்ல மாட்டாள் என்று தெரியும். அவள் உண்மையான நண்பி. எந்த சூழ்நிலையிலும் அவள் மிட்டாய், ஐஸ்கிரீம் மற்றும் அவளிடம் இருக்கும் எந்த ஸ்நாக்ஸையும் பகிர்ந்து கொள்கிறாள். உண்மையில் ஆமா ஐயம்மா அவனுக்கு சில குட்டைகள் விடுவாள். சரி, ஒரு சில சிப்புகள் அல்லது ஓ எம்மா சோகம் பொச்ச இருந்ததால் அவன் 2 துளிகள் மட்டுமே விட்டுட்டாள். அது பெண்ணுக்கு ஏமாற்றாக இருக்குது. ஆனா உண்மையில் லியா தான் அவன் கேட்க வேண்டியது. அவளிடம் முழு பிக்சர் இருக்கிறது. அவளுக்கு அதுக்கெல்லாம் இடம் இருக்கிறதா? வாவ், தெரிகிறது அவளுக்கு இருக்கிறது. மற்றவர்களின் உதவியின்றி அந்த நிகழ்ச்சியால் நாங்கள் அனைவரும் மிகவும் கவரப்பட்டோம். சரி, நீங்க அன்பும் கடைசி சுற்றுக்கு தயாரா இருக்கிறீங்க அப்படின்னா நம்புறேன். ஊறுகாய் மோசம் இல்லை. அவற்றில் வரும் சாறு அது அனைவருக்கும் பொருந்தாது. சில துளிகள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் கூட அந்த உப்பான திரவத்தின் முழு கோப்பை அது ஒரு மாறுபட்ட கதை. அது உங்களுக்கு தீங்கு செய்யுமா? விதிநட்டைகள் தயவு செய்து. இந்த அணுகுமுறை அவளுக்கு உதவலாம் அப்படின்னு நினைக்கிறாள். இரட்டை மறைமுக தேர்வு கண்டுபிடிக்க ஒரே வழி இல்லை. அது ஒரு பிழை. அதுவே அதிர்ஷ்டம் இல்லாததின் நேர்மாறாகும் பெரிய கண்ணாடி. அந்த இறுதியில இருக்கிறார். ஏனில் அவனுக்கு இருந்தாலும் உள்ளடக்கத்தை அவன் எச்சரிக்கையுடன் பார்க்கிறான். பார்த்து கொண்டே இரு நண்பா. இறுதியில அதை திரும்ப ஊற்ற வேண்டும். ஒரு பெண்ணோட மாற்ற முயற்சிக்காததுக்கு வருந்துகிறான். ஆஹா, ஆனா அவன் முகத்துல ஒரு சிறிய தனித்துவமான அலங்காரத்தை பெற்றான். ஆனா பெண்கள் அவனை அப்படியே இருக்க விட மாட்டாங்க. அவங்க அவனுக்கு சொல்லி அந்த டீல் அகற்றுகிறாங்க. லியா இதை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார். பெண்ணின் புன்னகையை பொருட்படுத்தாமல். இதன் வாசனை கொடூரமாகவும் சுவை இன்னும் மோசமாகவும் உள்ளது. பெண்ணுக்கு என்ன பிரச்சனை? ஓ, இது மிகவும் மோசமாக இருந்ததால் லியாவை நேரடியாக மயக்கமடைய செய்தது. அந்த திருப்பத்தை யாராவது எதிர்பார்த்தார்களா? நான் இல்லை. அது எம்மாவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அவளும் குடிக்க வேண்டும். அது சுழல ஆரம்பிக்கிறது. ஆனால் மயக்கமடைய விடவில்லை. இது அதிர்ச்சி அளிக்கிறது. எங்கள் மிகுந்த துணிச்சலான போட்டியாளர் போட்டியிட மறுக்கிறார். அதனால் அவள் தண்டனையை தேர்வு செய்ய வேண்டும். ஒரு காரண நாடி நெருங்கியுள்ளது. பல பிரீட்சியத் ஒசன்சல மெஷ்மன் முகத்துல முழு காரணி மர்ம ஜூஸ் அடிக்க போகுதுன்றது எனக்கு பயமா இருக்குது. இப்போதான் இந்த சவாலுக்கு இது ஒரு நல்ல முடிவு. காண வேண்டும். நான் முதலில் தட்டுப்பிள்ளை திறக்க விரும்புகிறேன். சரி, வா. அதற்குள் தர்பூஷணி துண்டுகளா? அவை உண்மையாகவே நல்ல சப்பியது போல் தெரிகிறது. மிலா, நீ இப்போ திற முடியாது. அவைகள் உயிர் புழுக்கள். ஜூலி, பாருங்கள், அவை அசைந்து கொண்டிருக்கின்றன. அது ரொம்ப வாயில வைக்க முடியும் அப்படின்ட்டு எனக்கு புரியல. எனக்கும் அதேதான். ஆனாலும் அதை இப்படி தெரிஞ்சுக்கொள்ளணும் போல் இருக்குது. இல்லை இல்ல இல்லதல்ல, நான் எந்த அபாயத்தையும் எடுத்துக்கொள்ள. அது நீ எவ்வளவு நல்லவளாக இருக்கிறாய் ஜூலி. என்ன கொடுமை.
என்ன விஷயம்? இது நான் எந்த நேரமும் உணவு செய்யும் மிக மோசமான விஷயம் என்று நினைக்கிறேன். சாக்லேட் கொஞ்சம் நிம்மதி அளிக்கலாம். உண்மையில அதுதான் எனக்கு பிடிக்காது என்று நம்புகிறேன். ஆனால் இதை விட்டு தப்பிக்க முடியாது. சரி, அதனை முயற்சிக்க வேண்டியிருந்தது. அந்த வார்த்தைகள் எனது நீர் குடிக்கும் இடத்துல இருக்கும் லாமாவை போல நீ இருக்கிற இந்த தர்பூசணி ஸ்மூத்தியின் சுவையை நீங்களும் சுவைங்களேன். இந்த ருசியான பானத்திற்கு சாக்லேட் சிறப்பான ஒரு சேர்க்கையாக இருக்கும் என நான் நிச்சயம் கூறுகிறேன். மேலும் நிறங்களும் மிகவும் அழகாக சொருகின்றன. அது இனிமையாக இருந்தது. அவள் எனக்கு அழைத்தாள். அந்த மகிழ்ச்சியை கைவிட முடியாது. நீங்கள் அதிர்ஷ்டசாலி. சாக்லேட் பூசப்பட்ட ஒன்றை நான் முயற்சிக்க விரும்புகிறேன். நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் 2 வைத்திருக்கிறீர்கள். எனக்கு ஒரு துண்டு தாருங்கள். நன்றி ஜூலி. கடிக்கு இதோ இன்னொரு உங்களுக்காக. உங்களுக்கு சுத்தமாக ஏறாயிட்டா? எனக்கு மட்டும் சாப்பிட்டுடேன். இது நம்ப முடியாத அளவிற்கு ருசிகரமாக உள்ளது. நான் ஏன் பகிர வேண்டும்? ஆனால் நீங்கள் ஒன்றையும் வீண் செய்ய முடியாது என்று நான் நினைத்தேன். என்னை கண்டிப்பாக புழுக்களை சாப்பிட வேண்டியிருக்கும். நம்மிடமிருந்து விடுபட்டது முடியாது என்பார்கள். மிகவும் அருவருப்பானது. அவற்றை தாங்க முடியவில்லை. பிலிப், வெளியே பாரு, ஏதும் நடக்குது. ஆஹா, எனக்கு என் குட்டிக்கிரி பூச்சிகள் முழுக்க சாக்லேட் நிறமாக மாறிவிட்டன போல இருக்கிறது. நான் அவற்றை சுவைக்க போகிறேன். அற்புதம், அது நன்றாயிருக்கு. எனக்கு குதூகலமாக ஆற்றல் வந்தது. நீ என்ன கருதி இருக்கிறாய் மில்லா? நான் இந்த மந்திரத்தை மீள மாற்ற முடிந்தது. எனக்கு அது அவகாடோன்னு நினைக்கிறேன். அது மிக அழகாக இருக்கிறது. எனக்கு பிடித்துள்ளது. இப்போது நீ ஒரு செய்யும் மூலிகை கலம் முடியாது. அது உண்ணப்படாதது. ஒரு தந்திரம் இருக்கிறதா? ஜூலியூட் இடத்துக்கு போகிறார். ஓ மை காஷ். எனவே மிகவும் நன்றி. அது நீங்கள் பறக்கூடாதது. எல்லாம் துயரமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஒரு வேலையை தொடங்குவது நல்லது. மிலா, நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்குள் ஒரு நீங்கள் அவகாடோவும் டோஸ்டும் அழைக்கிறீர்களா? அப்பொழுது மேலும் சாக்லேட்டை எளிதாக பெற முடியும். நான் மூடியை எடுக்க மறந்துட்டேன். அதுவா? அதை முயற்சி செய்யலாம். நான் சரியாக இருந்தேன். சாக்லேட்டை சாப்பிடுவது மிகவும் எளிது. இதை காணுங்கள். இது அசைவது போல உள்ளது. இதை பருக கோபமாக இருக்கிறேன். நான் ஒரு பெரிய கரண்டியை எடுப்பேன். இது சரியாகவே உள்ளது. இப்போது பித்தங்களையும் சாக்லேட்டையும் முடிந்து ஒரே மாதிரியான சேப்பை செய்வது. இது குழப்பமாக தெரியக்கூடும், ஆனால் நான் சற்றும் மனம் பதைக்கவில்லை. இல்லை என்றால் சரி, முற்றிலும் அது ஒரு இலவச சார்ந்தே. எனக்கு அவர்களை விட இருக்கு. ஜூலியன், எனக்கு ஒரு எண்ணம் வந்துள்ளது. நீ அதிகம் சாக்லேட் வைக்க மற்றும் இலவச பால் பெட்டி. அது புரட்சி செய்யும். நான் அதை உடனே புரியவில்லையே. ஓ, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. பசலி பழத்தை விட கூடுதல் அருமை. இந்த முறை எனக்கு நிஜமாகவே அதிர்ஷ்டம் அமைந்தது. வாங்க, அங்கே ஏறுங்கள். அம்மா, நான் அந்த வளைவை முயற்சி செய்ய விரும்பவில்லை. இங்கு சாக்லேட் உதவாது என நினைக்கிறேன். எனக்கு இது உண்மையில் பிடிக்கல. குக்கி துண்டு மட்டுமே. இது எளிதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அம்மா, எனக்கு பயமா இருக்குது. பூமியில் ஒரு வெறுக்கத்தக்க ஏதோ என் பற்கள். வாவ், ஒரு அவகாடோ எலும்பு. எனக்கு அதை நம்புங்கள். அதை சரி அம்மா, நான் இதை நிலத்தில் நட்டு. இதனால ருசியான பழங்கள் வளரும். முக்கியம் என்னென்னால் சோலையை சரியாக சாக்லேட்டால நீர்ப்பூச்சி செய்ய வேண்டும். நான் என் யோசனை மீது நம்பிக்கை வைக்கிறேன். இது வேலை செய்ய வேண்டும். ஏனெனில் நான் மிகவும் முயற்சி செய்கிறேன். எனக்கு நிச்சயம் இல்லையடா. உன் திட்டம் சுரத்து. இது மிகவும் வினோதமாக தெரிகிறது. பாருங்கள், ஏதோ நடக்கிறது. நான் செய்திருக்கலாம். விசிங்கரைக்க மட்பாண்டத்தில் மரம் உருகிறது. எனக்கு நம்ப மாட்டேனே. அது சாத்தியமா? நீங்கள் பார்க்கிறீர்களே, எப்போதும் விடாமுயற்சி செய்தால் எல்லாமே சரியாகும். அந்த சாக்லேட் அவகாடோக்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். நான் அவற்றை பார்த்து ருசிக்க விரும்புகிறேன். கவலைப்படாதே மிலா, நான் உனக்கு ஒரு பயணத்தை வழங்குவேன். ஏனெனில் இந்த இரத்தம் உன் எலும்பிலிருந்து வந்தது. அதுவுக்கும் இன்றி நாங்கள் வேலை செய்ய முடியாது. நன்றி. ஓ, ருசியானது. முதலில் திறப்பது எனது செவி. அரியாய், ஒரு லாலிபாப். ஆனால் அதன் உள்ளே என்ன உள்ளது? ஓ இல்லை, அது காய்ந்த மிளகாய் போல உள்ளது. என்னான எதிர்பாராத அதிர்ச்சி. என்ன என்ன? அது போலதான் தோணுகிறது. அனைத்தும் குளிர்ந்துள்ளது. இதை சுவையுங்கள். நல்லது. நான் விரும்புகிறேன். அவன் சாக்லேட் சாப்பிட்டாலும் அது இருக்கு. என்ன வீரம்! நீயே சென்று பார்க்க வேண்டும். எனக்கு அதை செய்யும் வாய்ப்பு கிடைத்திருப்பதால்
நீ அசந்து போவதில்லை என்பதில் எனக்கு நிச்சயம். அங்கு பொருட்கள் தட்டில் கலக்கப்பட்டுள்ளன. கலவை மிகவும் அடர்த்தியாகிவிட்டது. எனக்கு இது பிடிக்கும். அதனால் சுவை இனி செறிவானதாக உள்ளது. அருமை. அந்த கவுன் அழகாக பரவுகிறது. என் நாக்கு நீளமாக இருக்கிறது. நான் புரளக்கூடிய என்னை வஞ்சித்துக் கொண்டேன். நான் அதை இனிப்புகளாக சாப்பிட வேண்டியிருக்கும். மருத்துவ லாலிபா கிராமல் சுவையாக உள்ளது. வாங்க தொடரலாம். நீ விரைவாக அழகாக இருக்கிறாய் இமி. நீ கொடுமையாக நடந்து கொள்ளலாம். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லாதே மிலா. நான் அதை எனக்கே தெரிந்து கொள்வேன். லாலிபாப் ஒரு சாதாரண காண்டி கொண்டு. நான் இதை ஏதாவது சாப்பிட்டேனா? ஓ இல்லை, மிளகாய் குறித்து முற்றிலும் மறந்து போய்விட்டேன். என் வாயில் மிளகுத்தூள் போடப்பட்டு விட்டது. இது ஒரு தீ பிடிக்க போகிறது. எனக்கு உடனே தண்ணீர் வேண்டும். கவலைப்படாதே ஜூலி, நீ எப்போதுமே என்னை கேள்வதில்லை. உனக்கு தானே தெரியும் உன்னை நான் காப்பாற்ற வேண்டியிருந்தது. சொல்றேன், நாம இந்த தீயை அணைக்கிறோம். வா, உன் வாயை திற. நீ என்ன செய்கிறாய் மிலா? சாத்தியமில்லை என்று நினைக்கிறேனே. இல்லை, முன்னேறு. இது எனக்கு நல்லதாக உணர வைக்கிறது. எனது திட்டம் விளங்கியது என்று நினைக்கிறேன். நீ இப்போது தீப்பிடித்து விட்டு விட்டாய். ஓ நன்றி. எதை என்று ஆச்சரியப்படுகின்றேன். முறை மூடியை கொடுக்க முயற்சி செய்கிறேன். அதனால் நான் அவற்றை நேசிக்கிறேன். நான் இப்போது அதை திறக்கிறேன். அது பேய் இருந்திருக்க முடியாது. அது ஒரு வெட்டுக்கிளி. ஏன் எனக்கு எப்போதும் பூச்சிகள் கிடைக்கின்றன? நான் அவற்றால் பயப்படுகிறேன். அவற்றை தொடுவதற்கும் கூட பயப்படுகிறேன். உனக்கு ஒரு ஜடுகட்டி அல்லது கண்ணாடி வேண்டும் பெல்லா? அதில் எதுவும் நகைச்சுவை இல்லை. சுற்றி பார்க்கிறதற்கு பதிலாக நீ உன் ரோல்களை சாப்பிடுவது நல்லது. இதுதான் எனக்கும் ஒரே சாக்லேட் தூவியவுடன் அது தயார். எனக்கு அந்த நிறுவனத்தை விரும்ப வேண்டும் என்று ஆனால் அது இல்லை. ஆனால் இன்னும் அது ஒரு ஆபத்தை விடுகிறது. பூரிப்புகளை என்ன செய்யும்? எனக்கு அதில் ஒரு ருசி கிடைக்கவில்லை. இப்போது நான் எனக்கு அதுவே ருசிக்கிறது என்று உணர்கிறேன். இப்போது பிறகு தடவாமல் இருக்க எந்த அர்த்தமும் இல்லை. சாக்லேட் பரப்பிய காட்டிராணி முத்துக்கள். இப்போது அது உண்மையிலேயே என் விருப்ப உணவுகளில் ஒன்றாகிவிட்டது. நான் இதன் சுவையை கூட கற்பனை செய்ய முடியவில்லை. முயற்சிக்க கூட வேண்டாம். அவ்வளவு அருமையான உணவை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் அதை பெரிய பசியுடன் உண்கிறீர்கள். அது ஒரு நல்ல குறி. நிச்சயமாக நான் மீண்டும் சேர்க்க அனுமதிக்கலாம். நான் பகுதியை மிகவும் சிறியதாக நினைத்தேன். இப்போது உங்களின் முறை. நிலா, ஏன் நினைவூட்டினாய்? நான் சாக போகிறேனா அல்லது போராடவா? பிரம்பை எடு. இதனால் உனக்கு இளங்காலாக கூடும். எனக்கு அப்படி என்று தோன்றவில்லை. இருந்தாலும் நன்றி. நாம் நமது செயல்பாட்டை ஒருங்கிணைக்க வேண்டியது மிகுதல். அந்த செட்டுக்கீடை ஏதாவது செய்வதற்கு முன்பாக சாக்லேட் மூடினுக்குள்ள செல். சீக்கிரம் சீக்கிரம் நண்பர்கள், இதை மூட வேண்டும். நான் மிகவும் பயந்து விட்டேன். நான் மிக இழுத்து கஷ்டமாக நகர்கிறேன். ஏதுமில்லை என் கைகள். அங்கே நான் செய்தேன். நான் ஒரு கடிகையை எடுத்தேன். அது எதிர்பார்த்ததற்கு பண்பாக இல்லாமல் இருக்கிறது. நீ எடைப்பது சொல்கிறியா? அதை பார்த்தாலே எனக்கு வாந்தி வருது. எனக்கு தெரியவில்லை. அவன் மட்டும் மறிக்கிறான். மார்மலேட். மற்றும்படி நான் உண்மையில் செய்ய விரும்பவில்லை. அது நியாயமல்ல. எடுத்துவிடு. அது இன்னும் கொஞ்சம் பொழுதுபோக்காக இருக்கலாம், ஆனால் மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. மைலோ மனமுடைந்திருந்தார் என்று நினைக்கிறேன். எனது காட்சியால் அவளது மனம் மீளும் என்று நம்புகிறேன். அது அவளுக்கு மிகவும் கடுமையானதாக இருக்கக்கூடாது என்று நம்புகிறேன். ஆனால் எனக்கு இது அற்புதமா நகைச்சுவையாய் உள்ளதுன்னு தோணுது. மைலோ, நான் என்ன பண்ணேன் பாருங்க. என் கண் அது இனி இல்லை. என்ன? ஓ மை கடவுளே, என்ன ஒரு பயம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எனக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. உனக்கு இது பிடிக்கவில்லையா? சிகிச்சைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். மிலோ, நிச்சயமாக நீ சிரமப்படலாம். அவள் சுவாசிக்க முடியவில்லை. இது ருசியானது. சொல்லுங்கள், கண் எங்கு யார் இருந்து வந்தது? பூஜிக்கப்பட்டு அது வருகின்றார்? வெறுப்பானது. இது மாம்பழ கண்கள். இது உண்மையில் கொஞ்சம் சிரிக்கவும் சற்று குறைந்து வருகிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன். நானும் என் உணவுகளை தொடர்வேன். எவ்வளவு பெரிது எனது கண்கள். அலெக்ஸ், என்ன காத்திருக்கிறாய்? போயிட்டு வரேன். உன் கண்களை நான் சாப்பிடுகிறேன். வேற என்ன?
நான் என் சொந்த இனிப்புகளை சரிப்படுத்திக் கொள்கிறேன். ஏன் என்னோட பகிர்ந்து கொள்ளக்கூடாது? அப்போ என்னுடனும் பகிருங்கள். நாமெல்லாம் நண்பர்கள். பெண்களே, முயன்று விடாதே. உங்களுக்கும் ஒன்றுமே தரமாட்டேன். எனக்கு தோன்றுகிறது. என்னடா இது நாம் நண்பர்கள் இல்லை. என்ன நடக்குது? நாம் ரொம்ப தெளிவாவே பார்க்க முடியுது. பை அலெக்ஸ். எல்லோருக்கும் பல குருக்கள் இருக்கிறார்கள். எனக்கு 2 முறை மட்டும் ஒரு குரு இருக்கிறான். இது குறைந்தபட்சம் மிகவும் சுவையாக இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது. நான் ஒரு சூறை மீன் அல்ல. முகாமண்டி, என்னிடம் எரிகின்றாய். என்ன காத்திருக்கிறாய்? சிறிய பெண் போல நடந்து கொள்கிறாய். சில பீட்ஸ் சாப்பிட சாக்லேட் பாரை விட்டுடும் ஒரு யோசனை கிடைச்சிட்டது. அதை செய்ய நான் உலகமா இருக்கணும். அலெக்ஸ் மறுபடியும் அழக்கூடாது அப்படின்னு நம்புறேன். இதை பெருங்க ட்விக்ஸ். வெறுப்பு. வாழ்த்துக்கள். இது எனக்கு ஏற்பட்ட மிக மோசமான அனுபவம். தேர்வு சாக்லேட் சாப்பிடும்போது முதல்ல அப்ளிகேட்டர்களை நீக்க வேண்டும். நம்ம சாப்பிட தொடங்கலாம். வணக்கம். இது நல்லதே. இது மிக நல்லது. ஆனால் ஏதோ குறைபாடாக இருக்கிறது. சாக்லேட்டுடன் உள்ள வகை ஏதாவது சியானால் உங்களுக்கு தெரிகிறதா? என்னால சரியா தெளிவா பார்க்க முடியலையே. இந்த கலவையின் சுவை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. சாக்லேட் பால், ட்விக்ஸ், சாக்லேட் ஹாம் மற்றும் நான் உங்களுக்காக தண்ணீர் கொண்டு வந்தேன். சாக்லேட் முடிஞ்சது. நீங்க என்ன பாக்குறீங்க? நாமும் சாப்பிட ஆரம்பிக்கலாமே. நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்தேன். நம்முடைய அழகான சுவையாக மூர்க்கத்தனமாக செய். அதிலிருந்து ஒரு பெரிய டாலரை எடுத்துக்கொள்வது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். நுடல்லாவுக்கு பைண்டராக நல்லது. அலெக்ஸ், நீங்க இப்படி ஒரு கோபுரம் செய்ய முடியும் என்று எனக்கு தெரியாது. பார்க்கவே விசித்திரம். நான் அதைவிட அதிகம் செய்ய முடியும். இந்த கோபுரம் ஒரு வகையான சாதனையை முறியடிக்கும் என்று நான் நம்புகிறேன். மிக சுவையானது. எல்லாரும் அறிய விரும்புகிறேன். சாப்பிடுவோம். நீ என்ன செய்யற? ஏன் கோபுரம் குலுங்குகிறது? நீ செய்ய போற? ஆஹா, மனிதரே. அலெக்ஸ், எங்களால் வருந்துகிறோம். அதாவது சாக்லேட்கள் ரொம்ப சுவையா இருந்தது. பரவாயில்ல, ஹெல்மெட் என்னை காப்பாத்தியது. ஆனா கோபுரம் கெட்டு போயிடுச்சது எவ்வளவோ முட்டாளி துண்டுகளின் விலை நிறைய இருக்கிறது. எங்கிட்ட நிறைய சிப்கள் இருக்கின்றன. மேலும் எனக்கு ரொம்ப சிறிய சிப் ஒண்ணு. நான் அதை சரியா பார்க்க கூட முடியல. அங்கே அவள் நடக்க முடியும் தெரியுமா? அவள் அழகான மெல்லிய கையுறைகள் அணிந்து இந்த மாதிரி ரொம்ப அப்பைடைசிங் பார்த்துக்கிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப சுவையான மாதிரி கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். இதை நுண்ணறிவியல் முறையில சோதிக்கணும். சுவையானது மற்றும் மிகவும் மிகவும் சிறியது. ஓ, உன்முறை. இறுதியில் மிக பசித்தேன். அந்த மாதிரி வேலை முடித்தால் எப்படி? அப்படி செயல்பட முடியாது. டாமேட் பிட்டி உதவியின்றி இங்க செய்ய முடியாது. இப்ப அது மாறி இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டுவேன். மேலும் நீங்க மாற்றங்களை பெறுவது எப்படி என்பதை கற்றுக்கொள்வீங்க. செப்ஸ்கள் உண்மையில் ருஃபிகளாக இருக்கின்றன. இறுதியாக இந்த சுவையானதை சாப்பிடுவது என் வரிசை. தயவு செய்து நிறுத்துங்கள். இது நொறுக்கை. மன்னிக்கவும், ஆனால் நான் எதுவும் செய்ய முடியாது. அந்த சிப்ஸும் ரொம்ப சுவையா இருக்கின்றன. நிறுத்து. எனது தலைக்கவசம் என்னை காத்தால்
அடிகளை நான் கொஞ்சம் கூட உணர முடியாது. ஆனால் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க என்ன செய்வது என்பதையும் அறிந்துள்ளேன். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சிப் கோட்டையை இயந்திரத்தால் ஆயுதமற்றதாக்குவது. சுவையாக இருந்தாலும் ஒன்றும் ப்ரோக்கோலி இல்லை. என்ன விதமான விசித்திரமான விதை கிடைத்தது. இதன் ருசி மோசமாக இருக்கிறது. ஆனால் இதை பயன்படுத்த என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரிகிறதே. நான் ஒரு விதையை நாட்டி அதை நல்லா பராமரிச்சா அது ரொம்ப சுவையானதா மாறும். இப்ப வரை நீங்க திட்டமிட்டு நாடுறீங்க. காத்திருக்கிறத நிறுத்துங்க. அது வளர எவ்வளவு நாளுக்கு தான் காத்திருக்கணும் நீங்க? நீங்க என்ன காத்திருக்கிறீங்க? உங்க புரோக்கோலிய கையால நீங்களே சமயமிக்கிறேலாம். அவத்தை பார்க்கும் போதே எனக்கு கசப்பு வந்துருது. அது எனக்குள்ள இருக்கு பூனை மாதிரி இருக்கு. எனக்குள்ள மிக கேவலமாக வனம் வருகிறது. கிறிஸ் குடிக்க ஏதாவது தேவை. பால்டி அங்கிருக்கிறார். எனக்கு கடலை நீர் பாய்ச்ச தண்ணீர் வேண்டும். ஏ பழையோர்கள், ஏதோ நடக்கிறது. அது நடுங்குகிறது. ஜூலி, நம்பக் நிறைந்த பூகோசு கிடைக்குமா? ஆமா, மிக பெரிதாக உயர்ந்திருப்பது. இப்ப நீ அதை சாப்பிட வேண்டிய. Oh my God. எப்படி இருந்தது? நல்ல சுவையா? வணக்கம். இல்லை இல்லை, அருவருக்கு. நீ வேலைக்காரன். சிரிக்காத. இப்போ உன் வரிசை என்பது எனக்கு தெரியும். இல்ல, நான் முழுவதும் ப்ரோக்கோலியை சாப்பிட விரும்பல. நீங்கள் அதை போக்கலாம். பாருங்கள், அங்கு மிக்கி மவுஸ் இருக்கிறான். எங்கே? நீங்க எவ்வளவு இலகுவானவர்கள். இப்போது நாங்கள் எல்லா ப்ரோக்கோலியையும் போக்க வேண்டும். நிறுத்து. நீயே மிக புத்திசாலி என நினைக்கிறியா? இல்ல, உனக்காக உன் ப்ரோக்கோலியை எல்லாம் பிடிச்சிடுவேன். நான் முடிச்சுட்டேன். எல்லாம் நீ எரிந்ததை நாம நண்பர்கள் என்று நினைத்தேன். நண்பர்கள் ஒருவரை ஒருவன் ஏமாற்ற மாட்டார்கள். எனவே ரசித்தோம். பெண்களே, முதலில் மூடியை திறக்க நுனி விரல்களில் நட. வாவ், நான் ஏதோ செய்யவில்லை. நான் முழு அன்னாச்சி பழம் கிடைத்தது. ஓ, உண்மையில் இது மிகவும் முட்களானது. என் ஏழை விரல். நீ ஏன் சிரிக்கிறாய்? விடா, இப்போது உன் முறை. வாவ், இங்கே என்னிடம் மிகவும் அழகான ஏதோ ஒன்று இருக்கிறது. சரி, பார்ப்போம். ஓ இல்லை, ஏன் எல்லாருக்கும் வேறு விதமான வேடிக்கை இருக்கிறது? புழுக்கள் இருக்க போறதா? அலெக்ஸ், நீ முதலில் அன்னாசி பழம் சாப்பிடு. எளிது. முதலில் அதை சிறிய துண்டுகளாக வெட்ட வேண்டும். அதுவே காரமான தலையை நீக்குவதற்கான வழி. அது மிகவும் சுவையாகவும் இருக்கும். வெட்டி கொண்டே போகலாம். ஓ, நான் சோர்வாக இருக்கிறேன். சரி, சாப்பிட நேரம். நான் அறிவேன், நான் உண்மையில் அன்னாசி பழத்தை நறுக்குவதில் ஒரு நிபுணன். மிகவும் நன்றி. இல்லை இல்லை, நன்றி இல்லை. ருசியாக இருக்கிறது. நான் சாப்பிடுகிறேன். நிறுத்தவே விரும்பவில்லை. வாவ், அவை உண்மையில் நல்லவையாக இருக்கின்றன. செல்லுங்கள். ஓ மை காட். ஆமாம், இது அருமை. ஆனால் தோலை எனக்கு பிடிக்கவில்லை. அதை நீக்க வேண்டும். ஆஹா, ஆனால் எனக்கு இல்லை. கவனமாக இரு. குப்பையை எங்கு எரிகிறாய்? என் எண்ணங்கள் அனைத்தும் இந்த அழகான மனிதனை பற்றியே. இல்ல, இது சுவையாக இல்ல. விடா, இந்த பெட்டியில் உன்னை என்ன காத்திருக்கிறது? என்னை காத்திருப்பது ஒரு மோதிரம். இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. என்னால் இதைவிட பெரிய வைரத்தை பார்த்ததில்லை. நண்பர்களே, என் திருமணம் எப்படி இருக்கும் என்று நான் ஏற்கனவே கற்பனை செய்கிறேன். பிரியவிதா, நீ என்னை திருமணம் செய்கிறாயா? நிச்சயமாக இது ரொமான்டிக் ஆல்டர். ஆம். ஏய், என்ன செய்கிறாய்? என் மோதிரத்தை சாப்பிடுவதை நிறுத்து. அலெக்ஸ், விலகி இரு. உதவுங்கள், உதவுங்கள். என்ன நடக்கிறது?
அலெக்ஸ், உன் மோதிரம் ரொம்ப சுவையாக இருந்தது. அதனால் தானா அதை கெடுக்க முடிவு செய்தாய்? சபிக்காதே. மிலா புழுக்களுடன் சேர வேண்டாம் என விரும்புகிறேன். ஏன் நான் இப்படி தண்டிக்கப்பட வேண்டும்? நான் ஒரு நல்ல பெண். நான் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் தயவு செய்து எனக்கு ஒரு மருந்து கொண்டு வாருங்கள். ஐயோ என் கடவுளே, இது நான் நீண்ட காலமாக சுவைத்த மிக கேவலமான விஷயம். இந்த கேவலமான புழுக்களை வேகமாக சாப்பிட எப்படி என்று எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. ஓ மை காட், என்ன அஃப். நான் அதை செய்தேன் என்று நினைக்கிறேன். அவற்றில் ஒன்று உங்கள் மூக்கில் குடியேறிவிட்டது என்று நினைக்கிறேன். நான் அதை பார்க்க கூட முடியவில்லை. ஓ இல்லை, என்ன நடக்கப் போகிறது இப்போது? என்னுள் நிறைய புழுக்கள் ஊர்ந்து செல்கின்றன. மேலும் உங்கள் காதுகள் சிவப்பாக இருக்கின்றன. ஹாஹா, என்ன சிரிப்பாக இருக்கிறது என்று கூட எனக்கு தெரியவில்லை. என்ன? இது என் பிரச்சனை மட்டுமில்லை. அலெக்ஸ், நல்லா இருக்கிறாயா? உன் காதுகளும் கரைப்பட்டிருக்கின்றன. அங்கே என்ன நடக்குது? தயவு செய்து சரி. வாவ், எனக்கு பெரிய ப்ளூ நூடல்லா ஜார் இருக்குது. அலெக்ஸ், உன்கிட்ட யார் இருக்காங்க? ஓ பார்ப்போம். எனக்கு பெரிய புளிப்பு எலுமிச்சை தட்டு இருக்குது. அது நகைச்சுவையாக இல்லை. இப்போது நீ என்ன பெற்றிருக்கிறாய் என்று பார்ப்போம். எனக்கு ஒரு புதிய நண்பர் கிடைத்தார். ஓ, இந்த இளஞ்சிவப்பு பூனைக்குட்டியை பாருங்கள். நான் அதை உங்களுக்காக போய் எடுத்து வருகிறேன். பன்றி, எனக்கு பன்றி இறைச்சி பிடிக்கும். இங்கிருந்து போ, அது என் நண்பன். கைஸ், இது நொடலாம் நேரம். ஓ, ஏன் ஏழ கண்சை பார்ப்போம். ஓ, இது ரொம்ப நல்லது. இத்தகைய சுவையானதுக்கு நீங்க உண்மையில ஒரு ஸ்பூன் தேவைப்படும். வாவ்! ஓ, இந்த கரண்டியும் சாப்பிடக்கூடியது. இந்த சுற்றில நான் இரட்டிப்பு அதிர்ஷ்டசாலி. இது மிகவும் குளிர்ச்சியானதும் மிகவும் சுவையானதும். என்ன? பன்றி எல்லா நுடல்லாவையும் சாப்பிட போகிறது. அவனை என்னிடமிருந்து அகற்றுங்கள். சரி, இப்போது முழு ஜாடியும் ஊறுகிறது. அவன் மிக விரைவில் உற்சாகமடைந்தான். குட்டி பன்றி தனது மதிய உணவை முடித்து விட்டது. இப்போது அது தனது காதை துடைக்க வேண்டும். அம்மாவும் தனது பேண்ட்ஸை துடைக்க வேண்டும். குட்டி பன்றி, நீ எங்கே இருக்கிறாய்? அலெக்ஸ், உன் புத்தி போய் விட்டதா? எனக்கு என் நண்பரை திருப்பிக் கொடு. அவள் தலையில் பனை கட்டி வைத்தால் நல்லா இருக்கும். அது உனக்கு நன்றாக பொருந்துகிறது. அலெக்ஸ், நீங்க இனி சாப்பிட முடியாது. நீங்க முடியும். எலுமிச்சை. ரொம்ப நன்றி. என்ன மாதிரியான நண்பர்கள் எனக்கு உள்ளனர். இப்படியாவது பிக்லெட் எனக்கு எலுமிச்சை பழத்துடன் உதவ முடியுமா? அவன் அதில் உதவ முடியாது. உன் சொந்த எலுமிச்சை பழங்களை சாப்பிடு. ஓஹோ, இது என் வாழ்க்கையில் நான் சுவைத்த மிக கசப்பானது. இன்னும் அவை நிறைய இருக்கின்றன. பெண்களே, நான் இதை செய்ய முடியாது என்று நினைக்கிறேன். என் முகம் இப்படி முகங்களை செய்ய முடியும் என்று எனக்கு தெரியாது. அலெக்ஸ், ஆமாம், நீ எங்களை சிரிக்க வைத்தாய். ஓ, எனக்கு இது முடிவாக தோன்றுகிறது. இது முடிவாக இருக்கலாம். என் முகத்தை நான் உணர முடியவில்லை. சரி, என்ன நடக்குது என்னிட்ட? உங்க மூக்கு. இப்ப நாமெல்லாம் மூக்காளர்களா? அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆம், அங்கே என்ன நடக்கிறது? எனக்கு ஹப்பா பப்பா மிகவும் பிடிக்கும். இது என் அதிர்ஷ்ட நாள். வாங்க பார்க்கலாம். ஓ இல்ல, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. நான் ஆட்டோபஸ்களை மிகவும் பயப்படுகிறேன். நான் அவற்றை எப்படி சாப்பிட போகிறேன்? இப்போது நான் சொல்வது இதுதான். எனக்கு வாழைப்பழங்கள் மிகவும் பிடிக்கும். நீங்கள் அவற்றை சாப்பிடலாம் மற்றும் அவற்றின் சட்டங்களை கத்தலாம். ஆனால் வாழைப்பழத்தை அதன் நோக்கத்திற்கு பயன்படுத்துவது நல்லது. ருசியானது. ஓ ஆம். அதே போல எனக்கு வாழைப்பழங்களுக்கு ஒரு சிறப்பு கத்தி உள்ளது. அதை பயன்படுத்தி வாழைப்பழத்தை சமமான துண்டுகளாக வெட்டலாம். அட, இது வேலை செய்தது. மீதமுள்ளது அதை சாப்பிடுவதுதான். எனக்கு துண்டுகள் மிகவும் பிடிக்கும்.
சரி, இப்போது நான் கம்மை முயற்சிக்கிறேன். இதற்கு கத்திகள் தேவையில்லை. இது ஏற்கனவே மிகவும் சுவையாக இருக்கிறது. இதை எவ்வளவு நீளமாக இருக்கிறது என்று பாருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அதை முழுவதும் மென்று விடுவதுதான். விடா இறுதியில என்ன ஆச்சரியம் காத்திருக்கிறது என்று இன்னும் தெரியாது. மிகவும் நல்லது. என்ன அது? என்ன? நீங்கள் என்ன ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கிறீர்கள்? ஓ, அது என்ன? ஓ, என்ன ஒரு அருவருப்பு. நீங்கள் அருவருப்பாக இருக்கிறீர்கள். இந்த கட்டியை என்னிடம் அகற்றுங்கள். மிலா, இது உன்முறை. தொடங்க. இல்லை, இந்த ஆக்டோபஸஸ் மிகவும் பயங்கரமாக இருக்கின்றன. சிறியதும் பிசுபிசுப்பானதும் மிகவும் அருவருப்பானதும். மேலும் அவை ஒட்டிக் கொள்கின்றன. ஓ மிலா, உங்களுக்கு அவ பிடிக்கிறது என்ன நான் பாக்குறேன். அவர்களும் அப்படித்தான். இது எல்லாம் வேடிக்கையாக இல்ல. பியூ பூ. எனக்கு வாந்தி வரப்போகிறது. மிலா, நீ ரத்தமாக இருக்கிறாய். வாவ், சிவப்பு, எவ்வளவு குளிர். நீங்கள் அனைவரும் இப்போது வண்ணமயமாக இருக்கிறீர்கள். John Searcher பிரகாஷ் கண்டியக்கிறார். திட்டை ஒரு அகஸ்டல் செல்வன். ஓ மனிதா, இந்த முறை ருசியாக இருக்கும் என்று நினைத்தேன். இப்போதும் நம்பிக்கைகள் அல்லது எதிர்பார்ப்புகள் இல்லை. சரி. ஓ ஓ ஆம், எனக்கு டோனட்ஸ் மிகவும் பிடிக்கும். வாவ், நான் இறுதியாக என் அதிர்ஷ்டமான தேநீரை பெற்றேன். வாருங்கள். சரி, ஆகவே எனக்கு முழு பீப்பாய் நனைந்த காந்தி உள்ளது. அவற்றின் சுவை எப்படி இருக்கும் என்று அறிய மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன். எனக்கு இது ரொம்ப சுவையா இருக்கும் என்று நினைக்கிறேன். இல்லை 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 இல்லை. நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா, எனக்கு இது மிகவும் பிடித்தது. அப்படிப்பட்ட புளிப்பு மிட்டாய்களை நான் விரும்புகிறேன். நான் அவற்றை எல்லாம் ஒரே நேரத்தில் சாப்பிட தயாராக இருக்கிறேன். வாவ், நம்பவில்லை என்றால் பாருங்கள். ஆஹா, நான் சேராயிட்டேன். அது உனக்கு பிடிச்சது என்று உன் முகத்திலிருந்து சொல்லலாம். ஓ அலெக்ஸ், மன்னிக்கவும், நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. உன் மிட்டாய்களால் என் முகம் முழுவதும் ஒட்டி கொண்டிருக்கிறது. சரி, உன் முறை சாப்பிட. ருசியாக இருக்கிறது. ஆம், நான் மகிழ்ச்சியுடன் ஒரு டோனட் சாப்பிடுவேன். நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். சாதாரண டோனட்கள் குறித்து இவ்வளவு உற்சாகமாக இருப்பேன் என்று நினைக்கவில்லை. ஆனால் புழுக்கள் மற்றும் ஒட்டக ஸ்விங்கிகளுக்கு பிறகு இதுவே உண்மையான மகிழ்ச்சி. ஓ ஆம். ஓ, அந்த கண்ணாடியின் உள்ளே மிகவும் சுவையாக இருந்தால் எனக்கு அது பிடிக்கும். அலெக்ஸ், நீ எதுக்காக காத்திருக்கிற? உன் முட்டைகளை சாப்பிடு. அது அருவருப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பிளேக், அது இவ்வளவு அருவருப்பாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. முட்டைகளை ஊற வைத்து வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் சுவையான முட்டை குழம்பு செய்யலாமே. ஓஹோ, எனக்கு தோன்றுகிறது முட்டை குழம்பு ரத்து செய்யப்பட்டது. அந்த முட்டையில் அவர்கள் விட்டு சென்ற சிறியவனை பாருங்கள். கூடு அவனுக்கு சரியாக இருக்கிறது. என்ன? எனக்கு புரியவில்லை. இந்த சிறியவனுக்கு என்ன வேண்டும் என் டோனட்ல? ஆனால் நான் சத்தியம் கூட செய்ய மாட்டேன். அவன் உள்ளே வர விரும்பினால் அவனை உள்ளே விடு. பாரு, என் கைகள் உன் கைகளைப் போலவே வேறு நிறத்தில் இருக்கின்றன. நல்லது. எங்க ஜன ஆம்லேட் யோசிக்கிறல என்ன இருக்கு தரேன் வைப்போம். இஷ்யூ இங்க நம்மளை கீச்சிருக்கோம். இந்த பெரிய வண்ணமயமான கேக் இருக்கிறது. சோ இது சவாலுக்கு ரொம்ப சுவையான முடிவாக இருக்கும். என்ன என்ன கைஸ், எனக்கு நல்ல பசிக்காக வாழ்த்துங்கள். இது எனது, எனக்கு கொடுங்கள். நீங்கள் இருவரும் நான் கேக் சாப்பிடும்போது உங்களை கவனிச்சுக் கொள்ளுங்கள். இது உண்மையிலேயே உண்மையிலேயே உண்மையிலே ருசியா இருக்கிறது. அஃப் 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 எங்கே எங்கே? மிலா, உனக்கு வெட்கமா? அஃப், நான் உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன். நீ என்ன செய்த? இப்போது நான் கிரீம்ல மூழ்கி இருக்கிறேன். அலெக்ஸ், இதை செய்துவிட்டு நீ எளிதில் தப்பிக்கலாம் என்று நினைத்தால் அது தவறு. விடா, மன்னிக்கவும், நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. ஆனால் இது மிகவும் நகைச்சுவையாக உள்ளது. எப்படி உங்களால் முடியும்? ஓ, நீ இறந்து விட்டாய். எனக்கு எதுவும் தெரியவில்லை. அது என் கண்களில் போயிருந்தால் என்ன? நீங்கள் என்ன தெரியும்? இது நீங்கள். மீலா, உனக்காக ஒன்றை வைத்திருக்கிறேன். விடா, இதை செய்யலாம். ஆம்.
மிகவும் மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. இப்போது நாமே கேக் போல சுவைக்கிறோம். அஃப் அஃப் அஃப். என்ன நடக்கிறது? வாவ். இப்போ நான் நீலமா இருக்கேன் மற்றும் நான் மஞ்சள். நகைச்சுவை வேணுங்க.